ஃப்ரீ கம்யூனிட்டியா இருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை. மக்கள் ஃப்ரீ ஸ்டஃபை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. உண்மை. கொஞ்சம் கூட வேல்யூ பண்ண மாட்டாங்க. நான் வந்து 2009 எனக்கு ட்ரீம் ஜாப் இருந்தது, எனக்கு 5 வருஷத்துல கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடும். நான் வந்து அந்த மோட்டோ விளாக் பண்றதுக்கான செட்டப் எல்லாமே என்கிட்ட, பட் நான் ஒரு விளாக் கூட அப்படி பண்ணல. நான் பண்றேன். ஏசிபி ஃபனல் அப்படின்னு சொல்றது வந்து இன்டர்நெட்ல வந்து இப்போ ரொம்ப காமனான ஒரு டேர்ம். ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றது, கம்யூனிட்டில இருந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றது. ஒன்லி ஆர்கானிக் சேல், ஒன்லி யூடியூப்ல இருந்து நம்ம இதை கண்டென்ட் கன்சியூம் பண்றவங்க இவங்கள மட்டுமே வச்சு ஒரு 7 ஃபிகர் சேல்ஸ் நம்பர் வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியும். நியூஸ் லெட்டர் பண்ணுங்க, எல்லாரும் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் வராத ஒரே ஒரு மீடியம் வந்து இமெயில் தான். இன்டேட்டா முன்னுரிமை. அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா நான் வந்து ஐ பெட் ஆன் பெய்ட் ஆட்ஸ் எனி டே. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஸ்கேல் பண்ணோம்னா உங்களுக்கு பெய்டு மார்க்கெட்டிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது மார்க்கெட்டிங்லேயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கு. அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டா இதில் இதுவா அதுவான்னு யோசிச்சு சில இதில் குழப்படி ஆயிரும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இன்னும் இங்கே வேலை பார்த்துருக்க மாட்டேன். ஒரு கோர்ஸ் விற்கிறாரு, அவர்கிட்ட நான் கட்டி படிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கத்துக்கிட்டு நான் கோர்ஸ் போடலான்னு இருக்கேன். நான் எப்படி 100 ரூபா வாங்கி இந்த மாதிரி கோடி சொன்னேன். அந்த ரெவன்யூன்னு ஒரு நம்பர் வரும்போது என்னன்னா, நான் பாக்குறதுனாலதான் நீ சம்பாதிக்கிற அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். நீ வளரலாம், ஆனா ரொம்ப வளரக்கூடாது. ரீல் சுத்திக்கு அங்க போடுறது, இதே ரீல் சுத்திக்கு இன்ஸ்டாகிராம்ல போடுறது, ஏன்னா 7 இடத்துல ஃபாலோ பண்ற, 7 இடத்துல ஒரே வீடியோ பாக்குறது எதுக்கு? நீ நிறைய பேர் ஏஜென்சி பண்ண தெரியாம ஏஜென்சி பண்றோம். ஏஜென்சி இஸ் ரியலி குட் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ். இப்ப இருக்கிற பசங்க கிட்ட ஒரு ஆர்வத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஆண்டர்பிரினியர்ஷிப் அந்த ஸ்பிரிட் வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருதோ அப்படின்றது இருக்கு. கண்ட நாய்க்கெல்லாம் திட்டு வாங்கணும்ன்ற ஒரு நிலைமையில நான் மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். இல்ல, நான் வந்து அப்படி சொல்ல வரல. இல்ல, பாக்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் கெஸ்டா வந்திருக்கு வந்து மிஸ்டர் கமலக்கண்ணன். ஆமா, நீங்க ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம். 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 ஆமா, வணக்கம். தேங்க்யூ சஷாங்க். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். நன்றி. ஆமா, இன்டர்நெட்டுக்கு தெரிஞ்சது வந்து ராஜேஷ் கிச்சனோட இன்னொரு பாதி, சோசியல் குரூப், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. கைசன் கம்யூனிட்டி, பல விஷயங்கள் இருக்கு. பட் ஆனால் டீப் டவுன் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து பேசிக்காக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசிபி ஃபனல் அப்படின்னு சொல்றது வந்து இன்டர்நெட்ல வந்து இப்போ ரொம்ப காமனான ஒரு டேர்ம். அந்த நம்ம யூஎஸோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏசிபி ஃபனல்ன்ற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப காமனாக கேட்குற ஒரு விஷயம். ஏசிபி ஃபனல்னால் என்ன அப்படின்னா, பேசிக்காக ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது, கம்யூனிட்டிலேருந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் ஏசிபி ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்சமாக ரீடிஃபைன் பண்ணி ஏசிஎன்பி ஃபனல் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருந்தேன். கம்யூனிட்டிக்கு அப்புறம் நியூஸ் லெட்டர், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். இல்லை ஏஎன்சிபி ஃபனல், அது உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அப்படி வச்சுக்கலான்ற மாதிரி ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஏசிபி ஃபனல் பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம இந்தியாவிலையுமே சரி, இந்த ஃபனல் ஃபாலோ பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் போடுற அளவுக்கு வளர்ந்து வந்த மக்கள் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஆட்கள். ஸோ அதனால வந்து நான் பேசுறது விடாம உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், ஏசிபி ஃபனல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த ஏசிபி ஃபனல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எனக்கு மேபி ஒரு லாஸ்ட் 1 இயரா வந்து தெரிஞ்சிருக்கலாம். எப்போனா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வார்த்தைகள்லாம் வந்து நான் கேள்விப்படுறேன். அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை. அதை படிக்கும்போது ஓகே, நம்மளும் வந்து நம்மளை அறியாம இந்த விஷயம் தான் பண்ணியிருக்கோம் அப்படிதான் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம். இதை பிளான் பண்ணி நம்ம பண்ணல. ஸோ ஆடியன்ஸ், கம்யூனிட்டி, ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல ராஜேஷ் கிச்சன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை 2017 ராஜாத்தி என்னுடைய ஒய்ஃப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நான் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஹெல்ப் பண்றேன். ஸோ அவங்க வந்து ஸ்லோலி வீடியோஸ் போடுறாங்க, அதுல இருந்து வியூவர்ஸ் வர்றாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க. அந்த நம்ம வீடியோவை பார்க்குற, நம்ம கண்டென்ட்டை கன்சியூம் பண்ற எல்லா பேருமே நம்மளுடைய கம்யூனிட்டி கிடையாது. நம்மள ஒரு சில லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதுல சில 1000 பேர் வந்து நம்மளுடைய ட்ரூ லாயல் ஃபேன்ஸ், ட்ரூ கம்யூனிட்டியா இருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க வந்து நம்மளுடைய மக்கள், நம்மள நமக்காக பாக்குறவங்க, நம்ம என்ன பண்ணாலும் பாக்குறவங்க, அப்படியான ஒரு கம்யூனிட்டியா இருப்பாங்க. அதுதான் வந்து ஆடியன்ஸுக்கு அப்புறம் வர்ற அந்த கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு தேவை இருக்கும். அந்த கம்யூனிட்டிக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டை நம்மகிட்ட ஆடியன்ஸும் இந்த கம்யூனிட்டி இருந்தால் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுக்கலாம், அதை டெவலப் பண்ணலாம், அந்த கம்யூனிட்டிக்கு நம்ம செல் பண்ணலாம், அந்த கம்யூனிட்டி வாங்குவாங்க. இதுதான் இந்த பண்ணல், ஆடியன்ஸ் கம்யூனிட்டி போர்ட்டல். இது இப்படியும் ஒர்க் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணலாம். ஆர் நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்காக நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஒர்க் ஆகும். இதை நாங்க லாஸ்ட் 1 இயர்ல நான் இதை பத்தி கேள்விப்பட்டேன், நான் படிக்கிறேன். பட் இது
யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம 2017 நம்ம வந்து கண்டென்ட் போட ஆரம்பிச்சோம். 2020 வந்து 17 வந்து நம்ம கண்டென்ட் போட ஆரம்பிச்சோம். 2020 வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றோம். ஸோ இந்த ஆடியன்ஸ் நமக்கு கம்யூனிட்டியாவது, கம்யூனிட்டில இருந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து வாங்குறாங்க, கன்சியூம் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதை வந்து நாங்க பிளான் பண்ணி திட்டம் போட்டு பண்ணல. ஆமா, பட் இப்படிதான் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அதை ரொம்ப கான்சியஸா பண்றாங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஆமா, இது ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து ஒன்று 100% கரெக்ட். என்ன அப்படின்னா இது மார்க்கெட்டிங்லயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப நல்லது. அதிகமா தெரிஞ்சுக்கிட்டா இதுல இதுவா அதுவான்னு யோசிச்சே சில இதுல குழப்படி ஆயிரும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செய்யணுங்கிறது மட்டும்தான் விஷயம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க, அதுல இருந்து கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணீங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் செஞ்சீங்க, அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் கம்யூனிட்டிக்கும் வித்தீங்க, அடுத்து ஆடியன்ஸ்க்கும் சேல் பண்றீங்க. இப்போ உங்க ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து அதை தாண்டி அடுத்து எக்ஸ்பான்ஷன், உங்களோட இன்னொரு லெவல் ஆஃப் ஆடியன்ஸை பில்ட் பண்றதுக்கு அந்த ஸ்டோர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கரெக்ட். ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கண்டென்ட் கன்சியூம் பண்றவங்க மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குவாங்கன்னா நம்ம ஸ்கேல் பண்ண முடியாது. எப்ப வந்து நம்ம ப்ராடக்ட்டை அந்த ப்ராடக்ட்டுக்காக நம்மள யாருமே கேள்விப்படாதவங்க கூட நம்ம ப்ராடக்ட் வாங்க, ஏன்னா அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், அது வாங்குறாங்கும் போது தான் நம்ம ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து இந்த பிசிக்கல் ஸ்டோர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு மட்டும் அதை சேல் பண்றது இல்லை, நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் பிளான். ஒரு ஃபனல்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு, இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து ஃபனலை திரும்பி எக்ஸ்பேண்ட் பண்ண போகுது பேசிக்கா. அதுதான் இப்போ அந்த ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து உங்களுக்கு அப்படிதான் அது ஒர்க் ஆகுது. இதுல வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உங்க இன்டர்நெட் ஆடியன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க சொன்ன ஆடியன்ஸும் கம்யூனிட்டியும் எந்த அளவுக்கு உங்க ப்ராடக்ட்டை ஆஃப்லைன்ல சேல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது? அப் அன்டில் ஒரு 6 months முன்னாடி வரைக்கும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இதை வந்து நான் தனியா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணோம். இவ்வளவு நாள் இவங்களுக்கு ராஜேஷ் கிச்சனுக்கு என்ன பண்ணமோ இனிமேல் வந்து இதை மற்ற பிராண்ட்ஸுக்கு பண்ணோம் அப்படின்ற இதில் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 months நான் ராஜேஷ் கிச்சனை கண்டுக்கவே இல்லை. ஓகே, நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதனால எங்க வீட்டுல நிறைய சண்டைகள். நான் இந்த பண்ணி உன்னை எதுக்காக நான் வேலையை விட்டு நிப்பாட்டினேன், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் சண்டைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து ராஜேஷ் கிச்சனை ஒரு கிளைண்டா ஆன்போர்ட் பண்ணி இவங்களை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நான் வந்து ராஜேஷ் கிச்சனை ஒரு கிளைண்டா ஆன்போர்ட் பண்ணி ஆட் ரன் பண்றது வரைக்கும் ஒன்லி ஆர்கானிக் சேல் மட்டும்தான் நமக்கு போயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ 2024 மே வரைக்குமே வந்து சொல்லலாம், மே வரைக்குமே வந்து ஒன்லி ஆர்கானிக் சேல், ஒன்லி யூடியூப்ல இருந்து நம்ம இதை கண்டென்ட் கன்சியூம் பண்றவங்க இவங்க மட்டும்தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இவங்கள மட்டுமே வச்சு ஒரு 7 figure சேல்ஸ் நம்பர் வந்து என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஓகே, நான் நம்பர் கேட்கலாம்னு நினைச்சு நீங்களே சொல்றீங்க. 7 figure வந்து நம்மளால இயர்லி வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது வரைக்கும் பண்ணுது, அதுக்கு மேல போல, அதுக்கு மேல ஒரு ஸ்டாக்மெண்ட் வரும் இல்லையா. ஏன்னா வி பீன் டூயிங் இட் ஃபார் a long time. இப்போ வந்து நீங்க எனி ப்ராடக்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம சேல் பண்றோம், ப்ராடக்ட், சர்வீஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட், கோர்ஸ் எது வேணா இருக்கலாம். நம்ம வந்து கண்டென்ட் போட்டு வந்து நம்ம சேல் பண்றோம், கண்டென்ட் மார்க்கெட்டிங் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கண்டென்ட் போடணும். ஒன்னு வந்து growth கண்டென்ட், இன்னொன்னு நர்ச்சரிங் கண்டென்ட், இன்னொன்னு தான் சேல் கண்டென்ட். ஓகே, growth கண்டென்ட்னா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கோம்னா அந்த கண்டென்ட் கிரியேட்டர் எதுக்கு பாக்குறாங்க, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா, அவங்களுக்கு ஏதாவது ட்ரெண்ட்ல இருக்கிறது பண்ணணும், புதுசா பண்ணணும், ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா பண்ணி புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது ஃபாலோவர்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கான மாதிரியான கண்டென்ட் நம்ம போட்டுட்டே இருக்கணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான தொடர்ந்து வீடியோஸ் அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து பண்ணும். ஸோ அவங்க புதுசா ஃபாலோ பண்ணவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கான, அவங்க நம்மள கம்யூனிட்டியா மாறதுக்கான அந்த ஒரு நர்ச்சரிங் கண்டென்ட் பண்ணிட்டு. ஓகே, இது ரெண்டையும் பண்ணிட்டு தான் நம்ம சேலே பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க உள்ள வர்றாங்க, அவங்களுக்கு நம்மள பிடிக்குது, அதுக்கப்புறமா நம்மளை நம்புறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்க. கண்டிப்பா இது நடக்கும். இது இல்லாம நம்ம வந்து இந்த growth கண்டென்ட்டே போடாம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், நமக்கு வந்து ஆடியன்ஸ் பில்ட் ஆயிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம சேல்னு பண்ணிட்டே இருந்தோம்னா இருக்கிற ஆடியன்ஸ் ஓகே, இன்னைக்கு 10 பேர் வாங்குவாங்க, நாளைக்கு 10 பேர் வாங்குவாங்க, நாளைக்கு 10 பேர், அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஸ்டாக்மெண்ட் வரவே செய்யும். அதுக்கப்புறம் பண்ணணும்னா ஒண்ணு நம்ம வந்து இந்த கண்டென்ட் கேமை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் வந்து growth கண்டென்ட் அதிகமா போடணும், இன்னும் நர்ச்சரிங் கண்டென்ட் அதிகமா போடணும். நம்ம இந்த நர்ச்சரிங் சேல் நடந்துட்டே இருந்தோம்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் ரன் அவுட் ஆஃப் பீப்புள் டு செல். சோ நம்ம செல் கண்டென்ட் நம்ம எல்லாருமே போடுறாங்க, அதுல இதே கிடையாது. இந்த நர்ச்சரிங் growth தான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. சோ அதனால ஒரு கட்டத்துல அந்த ஸ்டாக்மெண்ட் இருந்தது. சோ இப்போ வந்து நம்ம பெய்ட் ஆட்ஸ் மூலமா வந்து நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கண்டென்ட் சைடு இட்ஸ் ரியலி ஹார்ட். அதை கண்டினியூ பண்றது, அதை தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப ஹார்ட்.
பெய்டு ஆட்ல அந்த பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஆட் ரன் பண்றோம், நமக்கு சேல் நடக்குது. அதை வந்து நம்ம ரிசல்ட்டா கண் கூட நம்ம பார்க்க முடியுது. ஓகே. அதனால ஈவன் தோ வேற ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பேஸ்டு பிராண்டா இருந்தாலும் ராஜீஸ் கிச்சன் அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா நான் வந்து ஐ வில் பெட் ஆன் பெய்ட் ஆட்ஸ் எனி டே. ஓகே. நான் வந்து இந்த ஆர்கானிக் குரோத்தை விட பெய்ட் ஆட்ஸை வந்து நான் நம்பலாம், பெட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த மாசம் இவ்வளவு சேல் பண்றோம், அடுத்த மாசம் இவ்வளவு டார்கெட் வேணும், என்ன பண்ணா இவ்வளவு சேல் கொண்டு வர முடியும், சிபிஎல் எனக்கு தெரியும், அதுக்கு இவ்வளவு காசு போடணும், இவ்வளவு அவுட்கம் வருங்கிறது எல்லாமே அப்படிங்கறத நம்ம நம்ப முடியும். நம்ம அதுல பெட் பண்ணலாம். ஆர்கானிக் கண்டென்ட்ல மேபி நடக்கும், நடக்காம போகலாம். பட் இது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் இதை நம்ம ஷோர் ஷார்ட்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் வாட் ஒர்க்ஸ் ஆர்கானிக்கலி வில் ஒர்க் ஆன் ஆட்ஸ் as well. ஓகே. நம்ம இந்த கண்டென்ட் வந்து நம்ம போடுறோம், இது ஆர்கானிக்கா நமக்கு நல்ல சேல் கொடுக்குது, நல்ல கன்வர்ஷன் கொடுக்குதுன்னா அதே கண்டென்ட்டை நம்ம ஆடா ரன் பண்றோம், அல்லது அந்த ஃபார்மேட்டா நம்ம ஆடா ரன் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு அடுத்த ஒரு 10 நாளைக்கு சேல் வந்துட்டு இது குறையுதுங்கிறத இதை இன்னும் ஒரு சில மாசங்கள் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஆமா. ஸோ அது வந்து அதை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது. ஓகே, இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த கிராஃப் வந்து எப்போ குறையுதோ அப்போ அந்த வீடியோவை எடுத்து பூஸ்ட் பண்ணி விட்டு பூஸ்ட்ல நம்ம அது பண்ணி நம்ம ஒரு மாசத்துல நம்ம குறைய வேண்டிய சேலை நம்ம அடுத்த ஒரு சில மாசங்கள் வந்து நம்ம அதை எடுக்க முடியுது. அண்ட் யூஸ்வலா வந்து முன்னாடிலாம் வந்து நம்மளதான் யாரு தெரியுமோ அவங்க மட்டும்தான் வாங்குவாங்க, வீடியோ பார்த்துட்டு வாங்குவாங்க. இப்ப நம்மள தெரியாதவங்களை வந்து வரும்போது புதுசா கொஸ்டின்ஸ், இதை எப்படி யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி எல்லாம் வரவே வராது. ஏன்னா அவங்க வீடியோ பார்த்து தான் வந்து அவங்க வாங்கி வந்திருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது ஓகே நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து புதுசா வர்றவங்க, இத்தனை கஸ்டமர்ஸ் நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அதை பார்க்க முடியுது. ஓகே. எனக்கு இதுல முக்கியமா நீங்க ஒரு பாயிண்ட் நான் இதுல ஆட் அப் பண்ணணும்னு சொல்லி கேக்குறேன். அந்த கான்டென்ட் கேம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி 2017 இருந்து கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு 2024, 7 வருஷம், 8 இயர்ஸ் ஆச்சு. 8 இயர்ஸா கான்டென்ட் பண்றீங்க. அது உங்களுக்கு நீஷ் இருக்கு. ஸோ குக்கிங், கிச்சன், அதை சுத்தி லைஃப் ஸ்டைல் சுத்தி மட்டும்தான் நீங்க கான்டென்ட் பண்றீங்க. இது எப்படி வந்து கான்டென்ட் தீர்ந்து போகாம இருக்கு? இப்ப ராஜாத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து ஷீல் நெவர் ரன் அவுட் ஆஃப் கான்டென்ட். அவங்களுக்கு வந்து இப்ப ராஜத்தியோட ஆடியன்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப மெட்டியோலி சீரியல் பாக்குற மாதிரி. ஓகே. வேற என்ன இப்ப என்ன சீரியல் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, எதிர்நீச்சல் அந்த மாதிரி ஒரு சீரியல் பாக்குற மாதிரி அவங்க வந்து ஒரு ராஜாத்தியா அவங்க எப்படி சீரியல் ஆக்டர் கூட எப்படி வந்து அவங்க இன்வால்வ் ஆகிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு டீப் ஃபாலோயிங் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகே. அவங்க எப்படி 9 மணிக்கு வந்து இந்த சீரியல் வரும், 4 மணிக்கு இந்த சீரியல் வரும், 7 மணிக்கு இந்த சீரியல் வருங்கிற மாதிரி 2 மணி ஆச்சுன்னா ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸ்ல வீடியோ போடுவாங்க, ராஜாத்தி என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கணும். ஓகே. அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டீப் ஒரு அவ்வளோ லாயலா அவ்வளோ ஃபேமிலி மாதிரி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவங்க நிறைய இருக்காங்க. அதனால ஷீல் நெவர் ரன் அவுட் ஆஃப் கண்டென்ட். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி தான் வந்து இது. நாங்க வந்து இந்த சேனலை வந்து எப்படி பார்க்கறோம்னா we are building in public அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலா அந்த மாதிரி தான் அதை வந்து பார்க்கறோம். ஓகே. நாங்க வந்து எப்படி இந்த ராஜேஷ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணது வந்து இட்ஸ் an ஆக்சிடென்ட். நாங்க இந்த ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வந்து எங்களுக்கு கிடையாது. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஜாலியா வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஐடில வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு நல்லா சம்பளம் வந்துட்டு இருந்தது. இது ஒரு ராஜத்தியோட ஒரு ஹாபி. அப்படிதான் வந்து இது ஆரம்பிச்சது. ஸோ ஒரு வீடியோ போடுறோம், ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா ஒரு ரெசிபி வீடியோவா போடுறாங்க. ஓகே. அதுல வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே அப்படி ஒரு அந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த இது கிடையாது. யாருக்காவது இது செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு தெரியலன்னு சொன்னா சொல்லுங்க, நான் செஞ்சு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அதை பாக்குறது அதை பார்த்துட்டு ஒருத்தர் 2 பேர் கேட்கறாங்க, இது எங்களுக்கு வேணும் செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க எங்களுக்கு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் செய்யறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்றது தெரியும், நம்ம வீட்டுல பண்ற ப்ராடக்ட் தானே, அவங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் பண்ண தெரியும், அவங்க பண்றாங்க. எப்படி அனுப்புறதுன்னு தெரியல, இது எப்படி பேக் பண்றது அப்படின்னு தெரியல. பக்கத்துல அதை கத்துக்கிறோம், ஒரு கவர் வாங்குறோம், அதை வந்து மெழுகுவர்த்தியில வச்சு இது வீடியோல இருக்கு. ஒரு 2020ல சம்திங் மேபி ஜூலை ஆகஸ்ட்ல போட்ட விளாக்ல இது இருக்கும். அது அவங்க மெழுகுவர்த்தியில சீல் பண்றது, அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் கவர் இருக்கும் இல்லையா, கிரீன் கலர், அதுல வந்து வச்சு அதை எழுதி அனுப்புறது. இதெல்லாம் வந்து கோவிட் லாக்டவுன் முடிஞ்சு லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற டைம். தேனிலையோ காஞ்சிபுரம்லயோ நினைக்கிறேன். அப்ப போய் பண்ணா இல்ல என்ன காஞ்சிபுரம்ல மட்டும் என்ன லாக்டவுன் இருக்கு, அங்க மட்டும் என்ன ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நான் பாக்கெட் எடுத்து திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தேனில இருந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு போகுது, இவங்க பார்சல் எடுக்க மாட்டாங்க, அவங்க பார்சல் மட்டும் எடுக்கிறாங்க. இது எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. அதுல போன ஒரு 2-3 பார்சல்ல ஒரு பார்சல் வந்து டேமேஜ் ஆகி வருது, இது இப்படி பண்ணா டேமேஜ் ஆகும், ஸோ அப்ப எப்படி சீல் பண்றது, அதை சில பேர்ட்ட கேட்கிறோம். அது சீலிங் மிஷின் வந்து வாங்குறோம்.
இப்படிதான் இப்ப இதை எப்படி பெட்டரா பேக் பண்றது, அந்த அமேசான்ல எல்லாம் வரும்போது ஒரு கவர் வருது, அந்த கவர் எங்க கிடைக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா தேடி 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 ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பெட்டர் கவர் போடுறோம், அதுக்கப்புறம் மேல இருக்க போடுற கவர் பேக்கிங்க்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்றோம். இப்படியா இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து எங்களுடைய சேனல்ல வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனலையே நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னா எங்களுடைய growth வந்து அதை பதிவு பண்றோம் அப்படின்ற மாதிரி நான் பாத்துக்கிறோம். ஓகே, பின்னாடி இப்ப இது இன்னும் எவ்வளவு தூரம் கொண்டு போகணுங்கிற ஆசை, லட்சியம், கனவுகள்லாம் வந்து எங்களுக்கு இருக்கு. இப்ப 8 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 வருஷம்னா 10 வருஷம் ஆயிரும். ஸோ அப்போ 15 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். அப்பயும் வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் யூடியூப்ல அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல ராஜேஷ் கிச்சனை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற பிளான், அதுக்கு உழைக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் தயாரா இருக்கோம், அதை பார்த்துட்டு இருக்கோம். சோ இது எங்க இருந்து இந்த பிராண்டிங் போச்சு அப்படிங்கறத யாரு வேணா போய் பாத்துக்கலாம். ஓகே. சோ இத ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸா வேணா வச்சுக்கலாம். அப்படிதான் நாங்க இதை பாக்குறோம். இது எங்களுடைய growth. எப்படி வந்து ஒரு ஃபேமிலி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம, பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாம எப்படி இதை ஆரம்பிச்சாங்க, எப்படி ஒவ்வொரு வேலையும் பண்ணாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி இதை டெவலப் பண்ணாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, ஓகே, அப்படிங்கறத டாக்குமெண்ட் பண்ற ஒரு இடமா தான் வந்து எங்களுடைய சேனல். ஓகே. அது 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 மேபி அது சில பேர் சொல்லலாம் ரொம்ப டூ பர்சனலா வந்து இது ஷேர் பண்றாங்க அப்படின்னு. ஓகே. அது வந்து உங்களுக்கு அது லாஸ் ஆஃப் பிரைவசி இல்லையா அப்படின்னா மேபி சொல்லலாம். பட் ஆனா இதனால் நாங்க வந்து பெற்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. சண்டே ஆமா, அதனால இதனால கெட்ட விஷயங்கள் வந்து இது வரைக்கும் இன்னும் நடக்கல எங்களுக்கு. நடக்காத வரைக்கும் நல்லது. ஆமா, ஓகே, பரவாயில்ல. ரைட். இப்போ இந்த பில்ட் இன் பப்ளிக்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்கல்ல, இது வந்து ரெவன்யூ நம்பர்ஸ்லாம் அதில் பேசுவீங்களா? அதில் காசு பற்றிலாம் பேசுவீங்களா? எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிற எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு தோராயமாவது நம்பர்லாம் சொல்லுவீங்களா? தோராயமா நம்பர் அப்படி ஒன்று சொல்றதுக்கான இது வந்து வந்ததில்ல. பட் சொல்றது தேவைப்பட்டால் சொல்லலாம். எப்போ தேவைப்படும், நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வர்றோம், அந்த மாதிரியான இடத்துல தேவைப்படும். இப்போ வரைக்கும் அப்படியான இது பண்ணல. அண்டு நாங்க இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப 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 நம்ம உள்ளே தான் போட்டுட்டு இருக்கோம். அது கரெக்ட் தான். பட் இது வந்து ஒரு சின்ன எப்படி சொல்றது, அட்வைஸ்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல. பட் பில்ட் இன் பப்ளிக்னு சொல்றவங்க வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னா ரெவன்யூ நம்பர்ஸ் பத்தியும் பேசணுங்கிறது வந்து ஒரு இல்ல பேசுறவங்களுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அதை ஷேர் பண்ணணுங்கிறது நோக்கம் இல்ல. நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், அதனால என்கிட்ட இந்த கோர்ஸ் படிச்சு இதை பண்ணுங்க. இல்ல நான் வந்து அப்படி சொல்ல வரல. இல்ல இத புரியுதா? எம்எல்எம் ஸ்கீம் எல்லாம் பண்ண சொல்லல. இது புரியுதா இல்லையா? அப்படி நான் என்னோட நம்பரை வந்து அதை பெருமையா சொல்றவங்களுடைய நோக்கம் வந்து அதுதானே. கரெக்ட். நான் பண்ணிருக்கேன், சோ நான் இந்த விஷயம் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் சேல் பண்றேன், என்கிட்ட இந்த இதை படிச்சீங்கன்னா நீங்களும் வந்து அங்க வந்துடலாம். ஆமா, நீங்க ஏதாவது கோர்ஸ் விற்கிற ஐடியால இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, மாவு பாக்கெட் மட்டும் தான் விற்கிற ஐடியால இருக்கும். அதனால ப்ராடக்ட் தான் சத்து மாவு மட்டும் தான் விற்க போறோம். இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஓகே, மேபி பின்னாடி நானும் சேல் பண்ணலாம், நீங்களும் கோர்ஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க 7 ஃபிகர்ல ரெவென்யூ பண்றவங்க கோர்ஸ் பண்ணா அந்த கோர்ஸ் வேல்யூபிளா தான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. கோர்ஸ் யாரும் இங்க தப்பு சொல்றாங்க, ஆனா எல்லாரும் எடுக்கிற கோர்ஸ் எடுக்காதீங்கங்கறது தான் பேச்சு. இல்ல ஒரு பையன் வந்து ரீசெண்டா வந்து என்கிட்ட ஒரு பையன் வந்து சொல்றான், நம்மகிட்ட ஒர்க் பண்றவங்களோட பையன், என்னடா பண்ணிட்டு இருக்க என்னடான்னு கேட்டா, இந்த மாதிரி நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு கோர்ஸ் போடலான் இருக்கேன். உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னா, இல்ல நான் ஒருத்தர் கோர்ஸ் விற்கிறாரு, சொல்லித்தராரு, 10,000 ரூபாய் ஃபீஸ், அவர்கிட்ட நான் கட்டி படிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கத்துக்கிட்டு நான் கோர்ஸ் போடலான் இருக்கேன் அப்படின்றான். ஸோ அப்புறம் நான் வந்து சில நியூஸ்லாம் சொல்கிறேன், இந்த இப்படி ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து போன வருஷம் ட்ரேடிங்கில் சம்பாரிச்சது இவ்வளோ, ஆனால் கோர்ஸ் விற்று இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஸ்கேம், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிலாம் அவன்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. பட் ஆனால் அவன் முழுசா கன்வின்ஸ் ஆகலை. அவனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, இவன் ஒருத்தர் கோர்ஸ் வாங்குறான் இல்லையா, அவருடைய லைஃப் ஸ்டைல பாக்குறான் அந்த பையன். அவன் ஒரு சின்ன பையன், அவன் ஒரு 20 கூட்டம், அவன் ஒரு சின்ன பையன். அவன் வந்து நான் கார் ட்ரேடிங் பண்ணிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன்றான். அவன் நான் ட்ரேடிங் பண்ணேன், நான் பைக் வாங்கிட்டேன், நான் ட்ரேடிங் பண்ணிட்டேன், நான் இங்க ட்ரிப்பு போறேன், நான் ஃபிளைட்ல போறேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட்ல போறேன் அப்படின்னு அவன் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட கண்டென்ட் வாங்கி, அவன்கிட்ட கோர்ஸ் வாங்கி, இவன் படிச்சு, இவன் கத்துக்கிட்டு அதை திருப்பி இவன் கோர்ஸ் பண்ண. அவனோட நோக்கம் என்ன, எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வேணும்,
அதுதான் அந்த மறைமுகமான அந்த வடிவேல் சொல்ற மாதிரி நான் எப்படி 100 ரூபா வாங்கி இந்த மாதிரி கோடி சொன்னானே அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி இப்ப நிறைய வர்றத நான் அதை பார்க்க முடியும். ஸோ பட் அதான் இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தர் ஆல்ரெடி ஆக்சுவலா 7 ஃபிகர் பண்றாரு அப்படின்னா அவருடைய கோர்ஸ் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதை வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்களோட ரெவன்யூ நம்பர்ஸ் எல்லாம் காமிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப கோர்ஸ் பண்ணும்போது கரெக்ட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல. இப்போதைக்கு என்னுடைய ஒரே கோல் வந்து நம்ம இதை ஸ்கேல் பண்ணணும். ராஜேஷ் கிச்சன் வந்து ஸ்கேல் பண்ணணும்ன்றதுதான் இருக்கு. இது ஏன் சொல்றேன், நீங்க சொன்ன நல்ல எக்ஸாம்பிள் கேட்டீங்கல்ல, கம்ரோடுன்ற கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. சோ அதோட சஹில் அவங்க அதோட ஃபவுண்டர் வந்து ஒரு புக் எழுதிருக்காரு, மினிமலிஸ்ட் ஆண்டர்பிரனர் ஒரு புக் எழுதிருக்காரு. பட் அந்த புக்கை பத்தி இங்க பேச மாட்டாரு. அந்த புக்கை பத்தி அவர் பேசினோட நான் பேசினதான் அதிகம். ரைட்டா? சோ அதனால இது சஹிலுக்கும் தெரியும், அவருக்கு நான் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஒன்னை விட அதிகமா நான் புக் வித்திருக்கேன். ரைட்டா? சோ சஹில் வந்து கம்ரோட வந்து என்டையரா பில்ட் இன் பப்ளிக் தான் பண்ணுவாரு. அவர் எடுக்கிற சேலரியில இருந்து, அவர் எம்ப்ளாயிஸ் எடுக்கிற சேலரியில இருந்து எல்லாமே பில்ட் இன் பப்ளிக் தான் பண்ணுவாரு. அவங்களோட போர்ட் மீட்டிங்ஸ் வந்து நீங்க யூடியூப்ல வந்து லைவ் போகும், நீங்க வேணா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க பார்க்கலாம் அவங்க போர்ட் மீட்டிங்ஸ். அவர் இன்வெஸ்டர் மீட்டிங்ல இருந்து எல்லா டெக்லயும் எல்லாமே சைன் பண்ணதுல இருந்து எல்லாமே பப்ளிக்கா தான் இருக்கும். அதுல எதையுமே நான் ஹைட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரோட இதுல இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்காக. ஏன்னா ஆக்சுவலா இன்டர்நெட் வந்து ரெவல்யூஷன் பண்ணது. பேபாலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ கம்ரோடுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி முக்கியமான விஷயம். சோ அதனாலதான் வந்து நான் சொல்றேன், இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நாளைக்கு இன்னொரு கிரியேட்டர் பிரணர் வரணும், இன்னொரு பில்ட் இன் பப்ளிக் பண்ணணும்னு யோசிக்கும் போது டெம்ப்ளேட்டா இருக்கிறதுக்கு வந்து சில பேருக்கு தான் வந்து ஆக்சுவலா அந்த டேட்டா இருக்கு, ஆக்சுவலா அதை பண்ணிருக்காங்க. சோ அதனால நீங்க அதையும் ரெவன்யூவும் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோள். இதோடைய அந்த நெகட்டிவ் சைடு நான் வந்து சொல்றேன், இது இந்த மக்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு, அது எனி ஆடியன்ஸுக்கு வந்து நமக்கு பிடிச்ச கிரியேட்டரை வந்து விரும்பி பார்ப்பாங்க. அது வந்து அந்த அந்த ரெவன்யூன்னு ஒரு நம்பர் வரும்போது என்னன்னா, நான் பாக்குறனாலதான் நீ சம்பாதிக்கிற அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். நீ வந்து நல்லா இருக்கலாம், நீ வளரலாம், ஆனா ரொம்ப வளரக்கூடாது. ஓகேவா? நீங்க கார் வாங்கலாம், நீ ஈக்கோ வாங்கலாம், ஓகேவா? அது சந்தோஷம், ஓகே நல்லா இருங்க. பட் நீங்க நெக்ஸான் வாங்கினா எங்களுக்கு பிடிக்காது. அது எப்படி லக்ஸரி கார் நீ வாங்கலாம்? புரியுதா? நீங்க வந்து கடைக்கு போனா சேலை வாங்கலாம், நீங்க அதுக்கப்புறம் வாங்கி இது ஓகே இந்த சேரை வாங்கினேன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதை வந்து காமிக்கலாம். பட் நீங்க வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா எனக்கு பிடிக்காது. ஓகே, புரியுதா? நீங்க வந்து கொடைக்கானல் போலாம், நீங்க அந்தமான் போனா எங்களுக்கு பிடிக்காது. ஓகே, இதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு அன்னெசரி ஹேட்டே வந்து அதை பார்க்க முடியும். என்னோட ஃப்ரெண்டு வந்து லிட்ரலி வந்து சொல்றான், என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், எனக்கு அப்ப லாக்டவுன் டைம்ல எல்லாம் வந்து ஹுசைன் மணிமேகலை சேனல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப கண்டென்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க சேனல் நான் நல்லா பாத்துட்டு இருந்தேன். அவங்க BMW கார் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க சேனல் பாக்குறதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். ஏன்? அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து இவங்களுடைய கண்டென்ட் ஏதாவது மாறி இருக்கா, அவங்களோட கேரக்டர் ஏதாவது மாறி இருக்கா? ஒண்ணுமே இல்லை. பட் இவங்க இதுல இருந்து நம்ம பாக்குறோம், அதுல இருந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க போதே அது ஒரு மாதிரியான, அது என்னன்னு சொல்றது, ஒரு பொறாமையா, ஒரு வைத்தறிச்சலா, இது மேபி பெரிய வார்த்தையா இருக்கலாம். பட் சம்திங் அது வந்து அவங்கவுங்களதான் நம்ம பாத்துக்கணும். நம்ம எதுக்காக இந்த கோவம் வருது தேவையில்லாம, ஓகே அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஓகே கணக்கு போடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அண்டு இன்னும் பல வேலைகள் பார்க்கலாம், ஏதோ சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனா அந்த கோபம், அந்த வைத்தறிச்சல் ஏன் வருது? அதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களதான் கேட்டுக்கணும், பண்றதுக்கு இல்ல. இதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுனால நான் சொல்றேன், வந்து பண்ணாம இருக்கீங்க. ரைட், ஓகே. நம்பர் எங்க ஷேர் பண்ணலாம், நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் பாக்குறோம் சொல்றேன். பட் அதான் சொல்றேன், we do 7 figures in business per year. அதை வந்து எங்களால அச்சீவ் பண்ண முடியுது. நாட் இன் ப்ராஃபிட் பட் இன் ரெவென்யூ, கிராஸ் ரெவென்யூ 7 ஃபிகர் பண்ண முடியுது எங்களால. ரைட். இதை வந்து 8 ஃபிகர் ஆகணும், அடுத்த ஒரு 2 இயர்ஸ்ல வந்து 3 இயர்ஸ்ல 8 ஃபிகர் ஆகணுங்கிறதுக்காக நான் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, அதனால இது பண்றதா ஐடியா இல்ல. ரைட், ஓகே. இல்ல தப்பு இல்ல, இது இந்த அதான் சொன்னது ஒப்பீனியன்ஸ் டிஃபரா இருக்கிறதுனால எல்லாம் வேற மக்கள். நீங்க பிசினஸ் ஒரு மாதிரி பண்ணீங்க, நான் ஒரு மாதிரி பிசினஸ். ஆமா ஆமா. சோ அதனால அது பிரச்சனை இல்ல. இது வந்து ஒரு சின்ன சஜஷனா தான். இல்ல இப்ப நான் வந்து பண்றேன், இப்ப நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா நான் வந்து ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் வந்து ஐ கேன் பில்ட் இன் பப்ளிக். நான் எப்படி இந்த ஏஜென்சியை வந்து நான் வந்து பில்ட் பண்றேன், இதை எப்படி நான் 0 to நான் வந்து 7 ஃபிகர் கொண்டு போறேன், நான் எத்தனை கிளைண்ட் எடுக்கிறேன், அவங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்றேன், அதை வந்து கொண்டு போகலாம். இப்ப நான் வந்து இந்த கிளைண்ட் நான் எடுத்தேன், இவங்களுக்கு வந்து மெட்டா ஆட்ஸ் ஒரு சர்வீஸா நான் கொடுத்தேன், இவங்களை இந்த நம்பர் வந்து இந்த நம்பருக்கு நான் கொண்டு போனேன் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து பப்ளிக் போனேன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எனக்கும் இந்த சர்வீஸ் வேணும், எனக்கும் பண்ணி கொடுங்கிறது வரும். பட் இங்கே வந்து அது கரெக்டா உங்களுக்கு அது இல்லை. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ இந்த ஏஜென்சி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பேசுகிறோம்ல. இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆட்ஸ் ஆகட்டும், ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ஒரு சைடு இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு சைடு இருக்குது.
இது ரெண்டுல நீங்க அப்பயே சொன்னீங்க என்னன்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ரொம்ப தேவை. இதுல வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்றோம், இதுல வந்து சேல்ஸ் ஜெனரேட் பண்றோம். ஸோ இப்போ நீங்க ராஜேஷ் கிச்சன் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஆர்கானிக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்கும்? ஆர்கானிக் மார்க்கெட்டிங் வந்து அது கண்டென்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்கானிக்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ வந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்ஜெட் இல்ல அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன்னும் இல்ல, ஒரு கடை வாடகைக்கு பிடிக்கணும், வெளியில ஒரு போர்டு வைக்கணும்னா அதுக்கு செலவழிக்கணும். இப்போ ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சா யூ ஆர் பிசினஸ் ஓனர் நவ் இல்லையா? போஸ்டர் பண்றதுல இருந்து டைட்டில் போட்டுக்கலாம். போஸ்டர் பண்றது நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், வெப்சைட் பண்றது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. ஆர் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல எல்லாமே நீங்களே பண்ண முடியும். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அங்க கொட்டி கிடக்குது. ஓகே. ஸோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அப் டு அ ஸ்கேல் வந்து பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஆர்கானிக்காவே எல்லாமே பண்ண தொடர்ந்து என்ன நம்ம பணத்தை வச்சு பண்றதுக்கு பதிலாக நிறைய வேலை பண்ணணும், நம்ம நிறைய டைம் அண்ட் எஃபர்ட்டை வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஸ்கேல் பண்ணணும்னா உங்களுக்கு பெய்டு மார்க்கெட்டிங் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அது இப்போ மந்த்லி ஒரு 1 lakh பண்றாங்க, 2 lakh பண்றாங்க சேல்ஸ், அதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு மேல போகுது. இப்ப எப்படி வந்து ஒருத்தவங்க இப்ப நீங்க ஒரு ஒரு சாரி சேல் பண்றாங்க, ஜுவல் சேல் பண்றாங்க, ஏதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, பேக்கிங் அவுட் சோர்ஸ் பண்ணலாம், நீங்க போஸ்டர் பண்றதை வந்து வெளியில கொடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கட்டத்துல நீங்க வந்து மார்க்கெட்டிங்கையும் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலாம். யாருக்கு வந்து தெரியுமோ அவங்க கையில கொடுத்து அதை பண்ண வைக்கலாம். அது வரைக்கும் அவங்களா பண்றது ஆர்கானிக் கண்டென்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். அதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது தொடர்ந்து நீங்க நம்ப முடியாது அண்ட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இப்போ ஆர்கானிக்கா வந்து நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்றோம், அதாவது பிசினஸுக்காக நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னா இந்த மாசம் நம்மளால நல்லா கண்டென்ட் போட முடியுது, அல்லது நம்மளோட கண்டென்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை நினைச்சு வந்து நம்ம 4-5 பேரை வேலைக்கு எடுத்துட்டோம், அல்லது ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வாடகைக்கு பிடிச்சிட்டோம், இவ்வளவு சேல் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம், அடுத்த மாசம் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து உங்களால கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியல, அல்லது உங்க கண்டென்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, இல்ல உங்க பேஜை ஹேக் பண்ணிட்டாங்க, அதை ரிகவர் பண்றதுக்கு ஒரு 20 நாள் ஆகுது, உங்களுக்கு சேல்ஸ் குறையுது, சேல்ஸ் குறைஞ்சா இப்ப இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதனால உங்களுடைய ஓவரால் வந்து குறைய போறதே கிடையாது. உங்க இந்த செலவுகள் அப்படியே இருக்கும், பட் இது மட்டும் குறையும். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் வந்து கண்டென்ட் போகுதுன்னு தெரியாது, ஏன் பர்ஃபார்ம் பண்ணலன்னு தெரியாது, ஏன் சேல்ஸ் வரும்னு தெரியாது, ஏன் சேல்ஸ் வராதுன்னு தெரியாது. பட் பெய்ட் ஆட் ரன் பண்ணும்போது நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த மாசம் சேல் இவ்வளவு நடந்திருக்கு, அடுத்த மாசம் இவ்வளவு வேணும்னா இவ்வளவு, இந்த மாசம் இவ்வளவு மார்க்கெட்டிங் செலவழிச்சிருக்கோம், ஸோ இவ்வளவு பண்ணோம்னா இவ்வளவு நமக்கு சேல் நடக்கும் அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம கையில இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகல அதை வச்சு அந்த கையில அந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால ஆர்கானிக் கண்டென்ட்டும் நமக்கு வேணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல அந்த க்ரோ பண்றதுக்கு, நம்மளுடைய அத்தாரிட்டியை பில்ட் பண்றதுக்கு, நம்ம ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஆர்கானிக் கண்டென்ட்டும் வேணும். ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸ்கேல் பண்ற ஸ்டேஜுக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து பெய்டு மார்க்கெட்டிங் வேணும். அது வேணும். அது எந்த ஃபார்ம் ஆஃப் பெய்ட் மார்க்கெட்டிங் இருந்தாலும் பெய்ட் மார்க்கெட்டிங் கண்டிப்பா எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டிங்காக ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்பெண்ட், அதுக்கான ஒரு பிளான், அதுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும் எல்லா பிசினஸ்க்கும். ஓகே. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் நான் சொல்லவா? நியூஸ் லெட்டர் பண்ணுங்க, எல்லாரும் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, இமெயில்ஸ் வாங்குங்க. பட் அதுக்கான தேவை இப்ப கம்மியா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லாது. இல்ல ஒவ்வொரு டேட்டா காட்டவா, இல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பத்தி டிஃபர்ஸ்ல. இப்போ எங்களோட ஆடியன்ஸ்னா டிஃபர்ஸ், ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, உங்க டிஏக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ எங்களுக்கு வந்து எனக்கு அந்த ரைட்டிங் கண்டென்ட் இதெல்லாம் தேவை. ஆனா எனக்கு எதுல தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல தேவை. எங்களுக்கு வந்து இமெயில்ல போறதை விட எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து இருக்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, வெப்சைட்ல ஆர்டர் போட்டாங்கன்னா ஆர்டர் போட்டோன்னா ஒரு மெசேஜ், இப்போ எப்படி அமேசான்ல இருந்து ரெட் பஸ்ல இருந்து மெசேஜ் வருதோ அது மெசேஜ். அவங்க என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்களோ அது பத்தின தகவல்கள் இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். அது பத்தின டிப்ஸ். ஓகே. இப்போ வந்து ரெகுலரா வந்து ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போயிட்டே இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணலாம். இப்போ எங்களுடைய ஆடியன்ஸ் வந்து இமெயில் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அதை விட வாட்ஸ்அப் வந்து அதிகமா பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்ல ஓப்பன் ரேட் வந்து மச் ஹையர். இந்த ஓப்பன் ரேட் எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாம் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லவே இல்லை. பட் ஆனா ஒன்ஸ் அகேன் நீங்க வாட்ஸ்அப்ல பண்றது ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் பண்ணி தான் பண்றீங்க. இப்போ நீங்க எஸ்எம்எஸ் அனுப்புறேன்னு சொல்லி எஸ்எம்எஸ்ல இந்த ரீச் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். ஏன்னா நம்பர் வந்து ஒரு ஆள் ப்ராபப்ளி லைஃப் டைம்ல ஒரு நம்பர்ல 2 நம்பர் மாத்தோம்னு வச்சுக்கோங்க. அதனால அதை நான் ஒத்துப்பேன். பட் ஆனா நீங்க வாட்ஸ்அப்னு சொல்லும் போது அந்த ஒரு விஷயம் வந்து கேள்வி கூட அந்த விஷயங்கள் தான். ஸோ
என்னோட சஜஷன் வந்து ராஜேஷ் கிச்சனுக்கும் சரி ஜென்ரலாக எல்லாருக்குமே சரி ஒரு நியூஸ் லெட்டர் ஒரு இமெயில் கேம்பெயின் வச்சிருக்கிறது வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலான விஷயமா தான் இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டில் வந்து எல்லாம் நியூஸ் லெட்டர் பண்ணுறது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்து நியூஸ் லெட்டர் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் கடந்த இத்தனை காலமா வந்து எல்லாத்துலயும் சர்வே .com பபுள்ல இருந்து இப்போ வரைக்கும் சர்வே பண்ண ஒரே விஷயம் இமெயில் தான். மைஸ்பேஸ் அழிஞ்சிச்சு, பல சோஷியல் மீடியா வைன் வந்துட்டு போச்சு, எவ்வளவோ சோஷியல் மீடியா இன்னைக்கு இல்ல இந்தியால இல்ல பட் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்லயும் எந்த பிரச்சனையும் வராத ஒரே ஒரு மீடியம் வந்து இமெயில் தான். இமெயில் நம்மளுடைய டேட்டா, உங்களோட டேட்டா, உன் டேட்டா உன்னுரிமை. இல்ல அது உண்மைதான், அதை ஒத்துக்கிறேன். அதை நானும் இதெல்லாம் இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கும் போது இப்போ எப்படி ஏசிபி ஃபனலுங்கிறது முன்னாடி தெரியாது, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதை நாங்கள் முன்னாடியே கரெக்டாக தான் பண்ணியிருப்போம் போல அப்படின்னு தெரிஞ்சு இல்லையா. இந்த டேட்டா கலெக்ஷன்லாம் வந்து முன்னாடி நம்ம தப்பா பண்ணிட்டு இருந்த விஷயங்கள். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் அடடா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு கஸ்டமரோட டேட்டாவுக்காக நம்ம ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்க ஒரு லீடுக்காக எவ்வளவு செலவழிக்கிறாங்க, கஸ்டமர் அக்யூசியேஷன் காஸ்ட்டுக்காக எவ்வளவு செலவழிக்கிறாங்க. நமக்கு வந்து இப்ப எங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து இப்போ வந்து ஒரு 20,000+ கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. 20,000 நம்பர். இடையில ஒரு 2 வருஷம் நாங்க வர்ற மெசேஜஸ் வந்து ஸ்டார்டிங்ல சேவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 14,000 கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்பர் சேவ் பண்றதை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா போன் ஹேங் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்பரை சேவ் பண்ணாம விட்டோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் பல ஆயிரக்கணக்கான மெசேஜ் இருக்கு, ஆனா நம்பர் வந்து எங்கிட்ட இல்ல, அதுக்கு மேல இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம இ-காமர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஷாபிஃபை வந்து இந்த இயர் பிகினிங்ல சிஆர்எம் பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஒரு 8,000 கஸ்டமருடைய நேம், போன் நம்பர், இமெயில் ஐடி 3மே வந்து அதுல இருக்கு. அது ஒரு வித. இப்ப நாளைக்கு நான் இமெயில் கேம்பெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் அது ஷாபிஃபைக்குள்ளேயே அதை பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து அவன் வச்சிருக்காங்க. அதுலயே வந்து வாட்டி மாதிரியான டூல்ஸ் எல்லாம் ஷாபிஃபைக்குள்ளேயே வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல மார்க்கெட்டிங் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்ட்டை ஸ்பெசிஃபிக்கா மார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் யாரு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து ஆஃபர் டார்கெட்டட் கேம்பெயின்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஷாபிஃபைக்குள்ளேயே வந்து வச்சிருக்காங்க. இந்த டேட்டா கலெக்ஷன், அதோடைய இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் வந்து நான் கடைசி 1 வருஷத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் நான் சொல்லலாம். இப்போ ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்றோம். இப்போ அவுட்லெட் போட்டதுக்கு அப்புறமா அவுட்லெட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்களுடைய குறைந்தபட்சம் அவங்ககிட்ட போய் நம்ம இமெயில் ஐடி அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நேம், போன் நம்பர் மட்டுமாவது நமக்கு டேட்டா வேணும். நம்ம நாளைக்கு இங்க வந்து வாங்குறவங்க வந்து லோக்கலைஸ்டா தான் இருப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம லோக்கலா கடையில ஒரு ஆஃபர் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க டார்கெட் பண்ணலாம். அந்த டேட்டாலாம் இப்போ வந்து நம்ம அதில் கொஞ்சம் அவேரா இருக்கும். அது நம்ம அந்த அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ இமெயில் பற்றியும் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணலாம். எனக்கு ராஜேஷ் கிச்சனுக்கு அதை பண்ணலாம், மேபி நம்ம வந்து ஃபியூச்சர்ல அது பண்ணலாம். எனக்கு கைசன் கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் லெட்டர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஏன்னா கைசன் கம்யூனிட்டி ஏன்னா அது வந்து ரிலவெண்டா இருக்கும். அது கைசன் கம்யூனிட்டி ஆடியன்ஸ், அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே வந்து எஜுகேட்டட் பீப்புள் ஹூ வாண்ட் டு பெட்டர் தெம்செல்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ், அவங்க அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி நம்ம வந்து இந்த வித்தியாசமான ப்ரொடக்டிவிட்டி சம்பந்தமான டிப்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸோட நம்ம அனுப்புறோம். யாரோ ஒருத்தருடைய நம்ம கம்யூனிட்டியில ஒருத்தருடைய வின், இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு, இவருடைய ஜேர்னி எப்படி இருந்தது, அல்லது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பத்தின அவங்களுடைய ஜேர்னியை பத்தி அவங்கள எழுத சொல்லி பண்றோம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வீக்லி ஒரு நியூஸ் லெட்டர், ஒரு மந்த்லி ஒரு நியூஸ் லெட்டர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கைசன் கம்யூனிட்டிக்காக நான் அந்த ஆர்வம் இருக்கு. அவங்க அதுலயும் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எத்தனை மெம்பர்ஸ் உள்ள வர்றாங்களோ அவங்களுடைய டேட்டாலாம் என்கிட்ட இருக்கு. கைசன் கம்யூனிட்டில சிம்பிளா சொல்லுங்க. கைசன்ங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் பிரின்சிபல். அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தான் அதோட லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா 0.1% பெட்டர் எவ்ரிடே. 1% நான் சொல்லுவேன். நான் என்னுடைய வீடியோஸ்ல சொல்லுவேன் 1% பெட்டர் தென் எஸ்டர்டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு 100 days சேலஞ்ச் பண்ணேன். ஓகே, அது எந்த மைண்ட்ல எந்த எதுவும் இல்லை. அது வந்து எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வந்து எனக்கு தேவைப்பட்டது. ஓகே, எப்போ தேவைப்பட்டதுன்னா நான் லாஸ்ட் இயர்ல வந்து நான் வேலையை விடுறேன். மேபி மே இதில் அந்த இடத்துல நான் வெளில ரிசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 3 மாதம் நோட்டீஸ் பீரியடு. ஜூலையில் வந்து எனக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன். நான் எதுக்காக நான் வேலையை விடுறேன், நான் வந்து வேலையை விட்டுட்டு இங்கே வரணும், இங்கே பிஸ்னஸை பார்க்கணும், இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது மைண்டில் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற இதில் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் வேலையை விட்டேன், எனக்கு ஒரு மேனேஜர் கிடையாது, எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு, நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாததுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படியே வர ஆரம்பிச்சது.
நான் காலையில வந்து நான் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன், அப்படியே 8 8 9 9 10 நைட்டு தூங்கிட்டு இருந்தது 11 மணிக்கு தூங்கிட்டு இருந்தது 12 1 2 4. ஆனா என்ன பண்றேன்னு கேட்டா அது எனக்கு தெரியல, பதில் தெரியல. ஒண்ணுமே நான் ஏதாவது ஒரு படமாவது உருப்படியா பாக்குறேன்னா அதுவும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் டூம் ஸ்க்ரோலிங் ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறது, ஒன்றும் எந்த இதுவும் ப்ரொடக்டிவா இல்லாம நான் டைம் வேஸ்ட் பண்றேங்கிறது மட்டும் எனக்கு அது வந்து தெரிஞ்சது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேனோ, நான் வந்து என்னோட ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நான் புதுசாக விஷயங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னு நினைச்சேன். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து டெய்லி இத்தனை கிளைண்ட் கால் எடுக்கணும், இத்தனை பேர்த்து நான் பேசணும், இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சில லிஸ்ட்லாம் எனக்கு இருந்தது. அதெல்லாம் நான் டெய்லியும் பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணதை அதை வந்து ஒரு 100 days வந்து நான் ஒரு சேலஞ்சா நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கலர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணும், அதுவும் ஒரு பக்கம் எனக்கு இதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண மாதிரியும் ஆச்சு, இதுல வந்து நான் அது பில்டிங் பப்ளிக் மாதிரியும் ஆயிடுச்சு. இதுல நான் எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை டெய்லியும் எனக்கு இதை பண்ண பிடிக்காது, எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும், பட் இருந்தாலும் நான் வீடியோ போடணும், நான் 5 மணிக்கு அந்த கிளாக்கை நான் ரெக்கார்ட் பண்ணணும், நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்கணும், ஸோ அப்போ நான் அதுக்கு பண்ணியே ஆகும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ 100 நாள் நான் கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டேன். அந்த 100 நாள்ல வந்து ஒரு என்னோட ஃபாலோயர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 3000 4000 இருந்து ஒரு 23,000 ஃபாலோயர்ஸ் வந்து அது கொண்டு வந்து வந்தது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் who are interested in this kind of content, okay, who want to better themselves, very motivated people. ஆமா, highly motivated or people who want to be motivated, அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபயரான ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ இதுல நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி 100 days சேலஞ்ச் வந்து அடுத்த வாட்டி எப்படி ஆரம்பிப்பீங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. பட் இன்னும் ஒரு வாட்டி 100 நாள் கண்டினியூஸா கண்டென்ட் போட முடியும் அப்படின்னு எனக்கு அந்த தெம்பு முடியல. ஏன்னா அந்த வீடியோ போடுற வரைக்கும் அது வீடியோ போடுறதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால அதுக்காக என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து நான் ரொம்ப மாத்திக்கிட்டு அதுலயே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்தது. என்னால இன்னொரு வாட்டி அப்படி போட முடியாது, எனக்கையாவது ஒரு வாட்டி போடலாம், பட் போட முடியாது. பட் இது பிரைவேட் கம்யூனிட்டியா வந்து நம்ம கொண்டு போயிடலாம். அது கம்யூனிட்டினா நான் எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் பத்தாது. பட் இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்க மாதிரியான ஒரு கம்யூனிட்டியை வந்து நான் ஃபார்ம் பண்ணோம். அதில் January 1 வந்து லான்ச் பண்ணோம் ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டி. 100 பேர் மட்டும் 100 பேர் ஜாயின் பண்றாங்க. அந்த 100 பேரை வந்து கைசன் கம்யூனிட்டிங்கிற பேர்ல ஜாயின் பண்றோம். 100 பேர் ஜாயின் பண்றாங்க. அந்த 100 பேரை வந்து 10 பேர் இருக்கிற செப்பரேட் குரூப்பா பிரிக்கிறோம். அந்த 10 பேர் வந்து ஒரு டீம். அவங்க வந்து அவங்களுக்குள்ள முதல் நாள் வந்து எல்லாரும் நீங்க என்னென்ன ஹேபிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன கோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, அடுத்த 100 நாள்ல நீங்க ஒர்க் பண்ண போற கோல்ஸ், எந்த ஹேபிட் எல்லாம் நீங்க வந்து புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது எந்த ஹேபிட் எல்லாம் நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்க. போத் ஆர் ட்ரூ. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் அப்படின்னா, அதை புதுசா கத்துக்கணும் அப்படின்னா எனக்கு மொபைல் யூஸ் பண்றதை நான் குறைக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு ஹேபிட். இப்ப இது ஆடி பண்ணிட்டு தான் இருக்கும், இதை விடுறது ஒரு கோல். ஸோ இந்த மாதிரியான கோல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. அவங்கவுங்க எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, புதுசா ஸ்கில் கத்துக்கணும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு சேவ் பண்றது, ஐ மீன் காசு சேமிச்சு வைக்கிறத எனக்கு ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. இப்படிலாம் நிறைய வித்தியாசமான இதுல வந்து அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து இப்ப இருக்க கம்யூனிட்டில ஒருத்தர் சொல்றாரு, அவர் வந்து நியூசிலாந்துல இருக்காரு. அவர் வந்து அடுத்த T20 வேர்ல்டு கப்ல நியூசிலாந்து டீமுக்காக கிரிக்கெட் விளையாடணும், அதுல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்காரு. அதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணணும் டெய்லி அப்படின்றது அவர் லிஸ்ட் வச்சிருக்காரு. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டா விளையாடுறாரு, நியூசிலாந்து ஆடிட்டு இருக்காரு. ஓகே, ஆமா, நியூசிலாந்து ஆடிட்டு இருக்காரு, ப்ரோ பிளேயர் அவர் ஆடிட்டு இருக்காரு. அவரு எங்களுடைய கம்யூனிட்டில இருக்காரு. சோ அவருக்கு இது ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. சோ இது மாதிரி வித்தியாசம் என்ன வேணா இருக்கலாம், அதான் அவங்க சொல்றாங்க. அந்த டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாம் அதை கேட்கறாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம டெவலப் பண்றோம். ஓகே, சோ எவ்ரிடே நம்ம வந்து என்ன கேட்கறோம்னா, டெய்லியும் நீங்க வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும். நீங்க டிக்ளேர் பண்ண கோல்ல நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? இன்னைக்கு நான் வந்து இதெல்லாம் லிஸ்ட்ல, என்னோட லிஸ்ட்ல இருக்கு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, ஸோ இன்னைக்கு அவுட் ஆஃப் 10 நான் இவ்வளவு மார்க் கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றேன். நான் இன்னைக்கு ஸோ என்னோட கோல்ல வந்து ஃபிட்னஸ் இருந்தது அப்படின்னா, நான் ஓடுறேன் அப்படின்னா அதை நான் ஒரு செல்ஃபி போடுறேன், அல்லது என்னுடைய அந்த ஸ்ட்ராவா ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். நான் புக்ஸ் படிக்கிறது என்னோட இதுல இருந்தா நான் படிச்ச புக்கை வந்து நான் போடுறேன், அல்லது எது ரேண்டமான வெயிட் லாஸ் என்னோட இதா இருந்தது அப்படின்னா என்னோட சாப்பிட்ட அதோட பிளேட்டை வந்து போட்டோ போடுறோம். இந்த மாதிரி அந்த டீம் வந்து எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ அவங்களோட கோல்ஸை ஒருத்தர் சப்போர்ட் பண்றது. 100 நாள் நம்ம டிராவல் பண்ண போறோம்.
ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டரா நாங்க வந்து எங்களுடைய டீம் வந்து என்ன பண்ணோம்னா அதை இன்டியூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். வீக்லி ஒன்ஸ் இந்த வாரம் இதை பண்ணலாம், இந்த வாரம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கான வேலைகளை வந்து நாங்க வெளியில இருந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். இதுதான் வந்து கைசன் கம்யூனிட்டி இது போயிட்டு. இப்போ ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஃப்ரீ கம்யூனிட்டியா இருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை. 100 பேர் ஜாயின் பண்ணதுல வந்து அந்த அட் எண்ட் ஆஃப் 100 வந்து அவங்க வந்து 40 பேர் தான் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. நாங்களும் அதுதான் எதிர்பார்த்தோம். எல்லா பேரும் 100க்கு 100 எல்லா பேருமே வந்து பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பட் அது நிறைய பேர் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருந்த மாதிரி, சும்மா ஜஸ்ட் another வாட்ஸ்அப் குரூப்னு உள்ள வர்றாங்க, அதுக்கப்புறம் அதில் ஆக்டிவா இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதனால செகண்ட் இது நம்ம வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இதுக்கு ஒரு சார்ஜ் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் வந்து நான் சார்ஜ் போட்டேன். இன்னும் 100 நாள் டெய்லி 10 ரூபாய் ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு. இங்க அதுவும் இல்லாம எனக்கும் செலவு தானே அதுல. ஆமா, என்னோட அட்மினுக்கு நான் சேலரி கொடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு கிராஃபிக் டிசைனர், போஸ்டர் பண்றதுக்கு, அதுக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கான ஒரு லேண்டிங் பேஜ், வெப்சைட் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து ஃபீஸ். ஸோ 100 நாள் அவங்க வந்து உள்ள ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீஸ் போட்டோம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் குறைஞ்சது, பட் இன்னும் எஃபெக்டிவான ஆட்கள் வந்து உள்ள இருக்காங்க. மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரிசையா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே ஒரு பேட்ச், அடுத்த மாதம் அடுத்த பேட்ச், அடுத்த மாதம் அடுத்த பேட்ச், அந்த மாதிரி போட்டோம். பட் அப்படி போட்டால் எங்களால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல. அது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து செப்டம்பர் 23 வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த இயரோட லாஸ்ட் பேட்ச். அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ஸ்டார்ட் பண்ணுறது வேண்டாம், ஒரு பேட்ச் அட் அ டைம் அப்படி இருக்கட்டும். 3 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது முடிஞ்சுன்னா அடுத்து 100 நாள் முடிச்சுதான் அடுத்த பேட்ச் அப்படி வச்சுக்கலாம். இயர்லி வந்து ஒரு 3 பேட்ச் மட்டும் இருக்கட்டும். நியூ இயர் 1ஆம் தேதியிலேருந்து 100 டேஸ், இடையில ஒரு 100 டேஸ், நியூ இயர்க்கு முன்னாடி ஒரு 100 டேஸ். இப்போ செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் 31 வந்து 100வது நாள் முடியும். ஸோ இந்த வருஷம் நிறைய பேர் நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி முடியாம போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த 100 நாள் வந்து அதை கரெக்டாக ஸ்டிக் பண்ண ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கைசன் கம்யூனிட்டியோட கான்செப்ட். ஸோ இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒண்ணு இது எனக்கு இன்னொரு அக்கௌண்டபிலிட்டி குரூப். என்ன இது மோட்டிவேட்டடா வச்சுக்குது. எத்தனை பேர் இதுல வந்து ஆக்டிவா இருக்காங்க, நிறைய வித்தியாசமான ஆட்களை, ஹைலி மோட்டிவேட்டட் பீப்புளை பாக்குறதுக்கு, அவங்க கூட பழகிறதுக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஐ வாண்ட் டு பி அரௌண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அதுக்கு வந்து எனக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிளஸ் இந்த கம்யூனிட்டியை வந்து இன்னும் பெருசாக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு இன்ட்ரெஸ்டா, நான் என்னோட டைமை வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்கு இந்த விஷயத்துக்காக நான் அதிகமாக டைம் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். நைஸ், பரவாயில்ல. பிஸ்னஸ் மட்டும் பார்க்காம வேரிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது தான். இல்லை ஏதாவது ஒரு வேற விஷயம் ஒன்று பண்ணும்ல. ஆமாம். ஸோ அது கைசன் கம்யூனிட்டியோட வந்து இது வந்து இங்கே என்னுடைய மக்கள் இருக்காங்க, இட் இஸ் மை கம்யூனிட்டி, அந்த மாதிரியான ஒரு ப்ரைடு வந்து எனக்கு இது இருக்கு. அதில் வந்து நான் அதிகமாக நான் நினைக்கிற அளவுக்கு இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னான்னு கேட்டால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பட் ஐ வாண்ட் டு. அதுதான் இது. ஸோ இந்த அட்லீஸ்ட் இது வந்து 6வது பேட்ச். இப்போ செப்டம்பர் 23 ஸ்டார்ட் பண்ண போறது. இந்த பேட்ச்ல இருந்தாவது இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்ல விஷயம் அப்படின்றது எனக்கு ஆசை. இந்த கம்யூனிட்டில ஒரு பாயிண்ட் சொன்னீங்க தெரியுமா, மக்கள் வந்து பணம் கட்டுனா அதுக்கு வந்து அக்கௌண்டபிளா இருப்பாங்க. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, காசு வாங்குனீங்கனாலே அவனுக்கு பாதி பிரச்சனை. ஐயோ வந்து காசு கொடுத்ததுக்காகவாது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சோ அது ரொம்ப சின்ன அமௌண்டா இருக்கோ அப்படின்னு எனக்கு நான் ஃபீல் பண்றேன். 1000 ரூபாய் கட்டிட்டும் இருக்கிறவங்க இருக்கதான். இது வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள மன்னிக்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அது உண்மைதான். இப்ப நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல எல்லாம் லட்சக்கணக்கில் கட்டிட்டும் லெத்தார்ஜிக்கா இருக்கவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி பீப்புள நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த மினிமம் போட்டோம் அப்படின்றதுக்காக மோட்டிவேட்டான பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க புது ப்ராடக்ட் ஆரம்பிச்சாலும் சரி, புது என்ன ஒண்ணு பண்ணாலும் சரி, காசு வாங்குறதுக்கு சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் 100 நாள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் நிறைய செலவழிச்சு கத்துக்கிட்டேன். ஆமா. ஸோ அது வந்து அந்த காசை வந்து வாங்காம சில விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூவே கிடையாது. மக்கள் ஃப்ரீ ஸ்டஃபை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. உண்மை, கொஞ்சம் கூட வேல்யூ பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் எண்டில் ஒரு அப்சல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது மண்டேலே ஏறாது. இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட். அப்படியான அதை அப்சல் பண்றதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட வந்து எதுவும் ப்ராடக்டோ எதுவும் கோர்ஸோ அப்படி எதுவும் இல்லை. இது வந்து எனக்கு பியூர்லி அந்த ஒரு 100 நாள் மட்டும் அப்படி இருக்கோட சரி. நைஸ், அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கு, இன்டர்நெட் தெரிஞ்சிருக்கு, கான்டென்ட் கிரியேஷன் தெரிஞ்சிருக்கு, கம்யூனிட்டி தெரிஞ்சிருக்கு, இது எல்லாமே இன்னும் பல விஷயம் இருக்குது. இந்த பேசுனது மட்டும் இந்த 4 விஷயம், இது எல்லாமே இன்னும் பல விஷயம் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா, நான் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள்கிட்டலாம் வந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைப்பேன். நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணுவீங்க நான் டெய்லி பேசிஸ்?
அது பாட்காஸ்டா இருக்கலாம், யூடியூப் வீடியோவா இருக்கலாம், அது நீங்க பாக்குற சீரியலா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்க என்ன கன்சியூம் பண்றீங்க? இல்ல நான் வந்து ஐ யூஸ் டு கன்சியூம் லாட் ஆஃப் மூவிஸ். ஓகே, படம் பார்க்கறது வந்து ரொம்ப தமிழ் சினிமா, தமிழ் சினிமா இல்ல, தமிழ் சினிமா இல்ல, எல்லா படமே, எல்லா படத்தும் பார்ப்பீங்க. எனக்கு அப்ப முன்னாடி இந்த நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் இதாகிறதுக்கு முன்னாடி அல்லது கல்யாணம் அந்த டைம் வரைக்குமே வந்து எனக்கு பெங்களூர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 4:30க்கு ஆஃபீஸ் முடியும். நான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு டீ சாப்பிடுவேன், ஒரு படம் பார்ப்பேன், ஒரு ஃபுல் லென்த் ஒரு மூவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டீ சாப்பிடுவேன். பக்கத்துல கடையில மற்ற பசங்க எல்லாம் வந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இன்னொரு வாட்டி டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிட்டு வந்து சமையல் பண்ணுவோம். என்னோட வேலை வந்து அதுல சாப்பாடு வைக்கிறது என்னோட வேலை. பாத்திரம் வேலைக்கு சாப்பாடு வைக்கிறது. ஏன்னா அது யோசிக்க தேவையில்லை. போய் டக்குன்னு இருக்கிறத பாத்திரம் வளர்க்குறோம், சாப்பாடு வைக்கிறோம், தண்ணியை ஊத்துன வேலை முடிஞ்சு வச்சுட்டு திருப்பி ஒரு படம் பார்ப்பேன். அந்த படம் பார்த்து முடிக்கும் போது வந்து எனக்கு குழம்பு எல்லாம் வச்சிருவாங்க, மற்ற பசங்க எல்லாம் சேர்ந்து குழம்பு வச்சிருவாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு டீ சாப்பிடுவோம், வந்து இன்னொரு படம் பார்ப்பேன். ஸோ 12 மணி 1 மணி வரைக்கும் நான் படம் பார்த்து தூங்கும். இது வந்து எவ்ரிடே ரொட்டீனா இருந்தது. அல்லது படம் பார்க்கறதுக்கு முடியல, ரொம்ப லென்த்தான படம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சீரிஸ் பார்க்கறது, ஒரு 1 hour எபிசோடு. அப்போ வந்து டெக்ஸ்டர், பிரிசன் பிரேக் அந்த டைம் அது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு எபிசோடு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னா இன்னொரு எபிசோடு பார்த்துட்டு நான் தூங்குவேன். இது எவ்ரிடே இருக்கும். இதே சாட்டர்டே சண்டேனா 5 படம் வரைக்கும் பார்ப்பேன். இவ்வளோ கண்டென்ட். நான் 5 படம் பார்த்துட்டு மறுநாள் வந்து ஞாபகம் இருக்காது என்னென்ன படம் பார்த்தோம்னா. இதுக்காக நான் ஒரு கூகுள் ஷீட் போட்டு என்னென்ன டேட்டு, என்ன படம் பார்த்தேன், அதுல யார் நடிச்சிருக்காங்க, என்ன ஜான்ரே, அந்த படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்ன, ஒரு குட்டி ரிவ்யூ, இதெல்லாம் கூகுள் ஷோட் இதுக்கு இருக்கு. ஒரு 2000 படத்துக்கு வந்து எழுதி வச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கடைசியா கோட் பார்த்தேன். எல்லாரும் சேர்ந்து வந்து அது போய் பார்த்தோம். இந்த வருஷத்துல நான் எத்தனை படம் பார்த்திருப்பேன்னு நான் விரல் விட்டு எண்ணிடலாம். 2024 இருந்து மேபி ஒரு 5 அல்லது 6 படம் வந்து நான் பார்த்துருக்கலாம். அவ்வளவுதான் நான் பார்க்க முடியுது. ஓகே, எனக்கு சீரியஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இப்போ சீரியஸ் பார்க்கறது எப்போ மாறிடுச்சுன்னா அந்த 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 hour இருக்கிற சீரியஸ் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம். 20 நிமிஷம் சிட்காம்ஸ் எது 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஸோ காலையில சாப்பிடும் போது ஒரு எபிசோடு, மதியம் சாப்பிடும் போது ஒரு எபிசோடு, நைட்டு சாப்பிடும் போது ஒரு எபிசோடு. அவ்வளவுதான் என்னால கண்டென்ட் வந்து முடியும். ஒரு கட்டத்துல வந்து இப்ப நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃபெல்லோ கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அதையாவது நம்ம அதெல்லாம் நம்மளுடைய கடமை. இப்ப அதுக்கே வந்து என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு பிஃபோர் கோவிட் வரைக்குமே வந்து யூடியூப்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப் கண்டென்ட், தமிழ் கண்டென்ட், இங்கிலீஷ் கண்டென்ட், அதெல்லாம் நமக்கு யூடியூபுக்கான ஐடியாவே வந்து இங்கிலீஷ் கண்டென்ட். இங்கிலீஷ்ல விளாக்ஸ் நிறைய பார்ப்போம். இந்த சேசி நெஸ்லேட் அந்த விளாக் அதெல்லாம் பார்த்து தான் வந்து எனக்கு விளாகிங் எனக்கு அந்த ஐடியாவே வந்து எனக்கு வந்தது. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி எ மோட்டோ விளாகர். ஓகே, நான் வந்து புல்லட் வாங்கினேன், நான் வந்து ரைடிங் கியரு, நான் வந்து அந்த மோட்டோ விளாக் பண்றதுக்கான செட்டப் எல்லாமே என்கிட்ட இருக்கு. பட் நான் ஒரு விளாக் கூட அப்படி நான் பண்றேன். நான் ஒரு விளாக் கூட நான் அதை பண்ணவே இல்லை. எனக்கு அதுதான் ஆசை. அதுக்காக தான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். பட் ராஜதி சேனல் ஆரம்பிச்சாங்க, அவங்க ஓவர்டேக் பண்ணி நான் போயிட்டேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு அது தேவைச்சு. அதான் என்னோட என்னன்னா, நம்ம அந்த மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது அந்த குவாலிட்டியில பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை. இப்படி பண்ணணும், வீடியோ இப்படி இருக்கணும், எடிட்டிங் இப்படி இருக்கணும். ஸோ நல்ல கேமரா வாங்கிட்டு நான் பண்றேன். நான் நல்ல கேமரா வாங்கினா நல்ல பிசி வாங்கணும், அப்பதான் எடிட் பண்ண முடியும். நல்ல பிசி வாங்கிட்டு பண்ணேன். நல்ல பிசி வாங்கினதுக்கு அப்புறம் நல்ல எடிட்டிங் கத்துக்கிட்டு நான் அப்புறமா பண்றேன். ஆனா இவங்க அப்படிலாம் இல்லை. மொபைல்ல ஷூட் பண்ணாங்க, மொபைல்ல எடிட் பண்ணாங்க, மொபைல்லே போட்டாங்க, அது அப்படியே அது போயிடுச்சு. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு நான் அதை பண்ணலன்னு நினைக்கிறேன். 2020-21 வரைக்குமே வந்து யூடியூப்ல நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய சீரீஸ் பார்ப்பேன், நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன். அப்படிதான் வந்து இருந்தது. நிறைய வேல்யூபிளான கண்டென்ட் வந்து நான் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ வந்து நாங்களும் 2017 இன்ஸ்டாகிராம் இது யூடியூப் ஆரம்பிச்சாலும் இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது வந்து 2021 தான். ஓகே, எப்போ இன்ஸ்டாகிராமுக்கு உள்ள வந்து இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோமோ, ஷார்ட் ஃபார்மட் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோமோ, அப்போ அதுக்கப்புறமே வந்து லாங் ஃபார்மட் கண்டென்ட் கன்சியூம் பண்ற இதே போயிடுச்சு. நம்மளுடைய ஃபெல்லோ கிரியேட்டர்ஸ் பண்றது, நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் பண்றது, நல்ல கண்டென்ட் இது பண்றதே போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம் அதிகமாக கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மொபைல் அடிக்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நான் ஃபீல் பண்றேன். ஓகே, மொபைல் யூசேஜ் வந்து டெய்லியும் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 9 மணி நேரம் ஆவரேஜ் யூசேஜ் வந்து என் மொபைல்ல 9 மணி நேரம். பட் ஆனா அதுக்கு நிறைய லைக் ஜூம் கால்ஸ், கூகுள் மீட்டு,
பர்சனல் ட்ரைனிங் ஜூம்ல எடுக்கிறது அதெல்லாமே வந்து சேர்த்து வருது. பட் டெய்லி ஆவரேஜ் யூசேஜ் வந்து 9 மணி நேரம் நான் முழிச்சிருக்கதே 12 மணி நேரம் 13 மணி நேரம் பண்றேன் அவ்வளவுதான். பட் அதுல 9 மணி நேரம் நான் மொபைல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நல்ல கண்டென்ட் வந்து நான் இப்ப கன்சியூம் பண்றேனான்னு கேட்டா இல்ல. நல்ல கண்டென்ட் நான் எங்க கன்சியூம் பண்றேன் அப்படின்னா நிறைய லைவ் ஈவெண்ட்டுக்கு போயிடுறேன். ஏதாவது ஒரு நம்ம பிசினஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அங்க நான் தேடி போய் நான் போய் அதை அட்டன் பண்ணிடுறேன். அதுதான் இப்போ நான் பண்றேன். அல்லது அந்த வேல்யூ எடுத்துக்கிறதுக்கான விஷயங்கள். ப்ளஸ்ஸு ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிற மக்கள் கூட நான் நிறைய பேசுகிறேன். அவங்க கூட கால் பேசுகிறேன், அவங்க கூட நம்ம ஜூமின் பேசுகிறேன். அந்த மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுல இருந்து இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பேன், அவர் ஒரு விஷயத்துல இருந்து எங்கே கற்றுருப்பார், இவர் ஒரு இடத்துல இருந்து ஏதாவது இது பண்ணுவார். அந்த மாதிரி ஆட்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுவே நமக்கு வந்து அது எனஃபா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பேசுவோம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுவோம், கண்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டடா அல்லது எதா வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து கேட்டுருது. ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் கன்சியூம் பண்ணுறது வந்து லைவ் ஈவெண்ட்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மக்கள்கிட்ட பேச தேவையான மக்கள்கிட்ட பேசலாம். ஆமாம், ரைட்டு. வரல, இது ஒரு நல்ல க்ளோசிங் பாயிண்டாக இருக்கும்னு நம்புறேன். இல்லை, ஓகே, நான் வந்து கேட்குறேன், கேளுங்க, தாராளமாக கேளுங்க. இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால அதை வந்து இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு வார்னிங்காவும் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? ஏன்னா நான் கமெண்ட்டுக்குலாம் ரிப்ளை பண்ற மாதிரி தெரியல. கண்டென்ட் போட்டுட்டு ஓடிடுவீங்களா இல்ல என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் கமெண்ட் போட்டேன், ஃபர்ஸ்ட் வீடியோ கமெண்ட் போட்டேன், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரல. அடுத்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்க? ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் நடுவில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கான்டென்ட் கிரியேட்டருங்கிற ஒரு டேர்ம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இன்ஸ்டாகிராம்ல டிசைன் ரிலேட்டடா என்னோட போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் டிசைன் பத்தி கொஞ்சம் நாலேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கான்டென்ட் கிரியேட்டர் நீஷே கிடையாது. இன்டர்நெட் கான்டென்ட் வந்து யூடியூபர்னு ஒரு டேர்ம் அதுவே இந்தியால வந்து டிக்டாக் பேன் ஆகிற வரைக்கும் யூடியூபர்ஸ். ஆமா, அதான் டேர்ம். ஆமா, டிக்டாக் பேன் ஆகி இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்னு ஒரு இது வந்ததுக்கு அப்புறமா தான் கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க எல்லாத்துலயுமே கிரியேட் பண்ணி ஆகணும், எல்லாத்துலயுமே கண்டென்ட் இருக்கணும்ங்கற ஒரு காமனான டேர்ம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிடுச்சு. ஆமா, அது கண்டென்ட் கிரியேட்டர்ன்ற விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் பிஃபோர் மினிமலிசம் நான் ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரலுக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல போனேன். நீங்க இந்த 9 மணி நேரம் மொபைல் சொன்னீங்க தெரியுமா, நீங்க இதுல வேலை பார்த்துட்டு 9 மணி நேரம் சொல்றீங்க. அப்ப நான் எந்த வேலையும் பார்க்காம ஒரு நாளைக்கு ஆவரேஜா 10 மணி நேரம் 12 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துருந்தேன். அப்போ வந்து சோசியல் மீடியா டீடாக்ஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சுங்கிறதுக்காக எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து அப்போ குவிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடிட்டேன். அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் சம்திங் அரௌண்ட் 22,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தாங்க. நல்ல டிசைன் கம்யூனிட்டி இந்தியாவில், தமிழ்நாட்டில் நல்ல டிசைன் கம்யூனிட்டி இருந்துச்சு. இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசைன் கம்யூனிட்டி மாதிரி அது இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் போஸ்டர்ஸ் மட்டும் பண்ணி போட்டு இருந்தேன். அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன். இன்ஸ்டாகிராம் பக்கமே சில வருடங்களா வரல. இப்பயுமே என்ன அப்படின்னா, இது நான் எங்கேயுமே யாரையுமே வந்து நான் யூஸ் பண்றேன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் என்ன, நான் ஜஸ்ட் அங்கே ஒரு ஹோஸ்ட்டு, அதை ஹெல்ப் பண்றதுக்கு எனக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அவங்க பண்ற ஹெல்ப்ல யூடியூப்ல கான்டென்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நான் பாட்காஸ்ட் பேசுறேன், எனக்கு பிடிச்ச மக்கள்கிட்ட உட்காந்து பேசுறேன். ஸோ அந்த பாட்காஸ்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நியூஸ் லெட்டர் எழுதுறேன், லிங்க்டின்ல ரிட்டன் கான்டென்ட் போடுறேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஷார்ட் ஃபார்ம்ல பெருசா உடன்பாடு வரல. பட் ஆனா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லீட் பண்ணல் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இப்போ அந்த ஸ்டூபிட் பண்ணன்ற பிராண்ட் வந்து இப்போ ஆக்சுவலா இன்னொரு டிஃபரண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல இடம்ங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால இந்த பிளாட்ஃபார்மை எந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்லா என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்லா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் போடணும், ஸ்டோரி போடணும்னு தோணுச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்லயும் என்னோட ஃபோன்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன்ல வந்து அதை லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து உங்க ஃபோன் லாகின், என் ஃபோன்ல இன்ஸ்டாகிராமே கிடையாது, என் ஃபோன்ல வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கு, என் ஃபோன்ல எந்த ஆப்பும் கிடையாது. இது நான் ரொம்ப பெருமையா சொல்ற ஒரு விஷயம். எங்கேயுமே பார்க்க மாட்டேன், மெட்ரிக்ஸ் பார்க்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அதுல வந்து நான் ஜஸ்ட் ஒரு another கான்டென்ட் கிரியேட்டர். அதுல வந்து ஆனா இன்ஸ்டாகிராம்ல பண்றேன் எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கா கண்டென்ட் பண்ணுங்கிற ஆசை வந்து ரொம்ப இருக்கு. யூடியூப்ல பண்ற பாட்காஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல பாதிக்காது. அங்க இருந்து நீங்க வாங்க பாருங்கன்னு சொல்ல, பட் இந்த கண்டென்ட் அங்க ரீபர்பஸ் பண்ண மாட்டேன். இங்க இருந்து எடுத்து அதை வேற ஃபார்மேட்ல பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண. பட் இந்த ரீல்ஸ் தூக்கி அங்க போடுறது, இதே ரீல்ஸ் தூக்கி இன்ஸ்டாகிராம்ல போடுறது, ஏன்டா 7 இடத்துல ஃபாலோ பண்ற, 7 இடத்துல ஒரே வீடியோ பாக்குறது எதுக்கு நீ அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஏஜென்சி வச்சு ரன் பண்ணி. ஆமா, நீங்க ஏஜென்சியை நான் எப்படி இன்ஸ்டாகிராம் பத்தி நான் வார்ன் பண்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஏஜென்சி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப அடுத்த வேலை பார்த்தேன். ஆமா, இதை நான் எப்படியான ஒரு வார்னிங்கா எடுத்துக்கிறதா? ஓகே, ஏஜென்சி நான் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உண்மையா சொல்ல போனா அது உண்மையிலே நிறைய பேருக்கு வார்னிங் செய்யணும்னா, நிறைய பேர் ஏஜென்சி பண்ண தெரியாம ஏஜென்சி பண்றோம். ஏஜென்சி இஸ் ரியலி குட் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ். உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரீமியம் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஏரியா. கன்சல்டிங் பண்றதை விட ஏஜென்சில வந்து யூ கேன் மேக் மோர் மணி. ஏன்னா எக்ஸிகியூஷனும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க கன்சல்டிங் பண்ணா கூட
there is someone to blame. நீங்க வந்து ஓகே நீங்க வந்து ஸ்லாக் ஆஃப் பண்றதுக்கு வழி இருக்கு. பட் ஏஜென்சின்றப்ப ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு, எக்ஸிகியூஷன் உங்களுதுங்கிறப்ப அவுட்புட் வந்து ஒரு என்டையர்லி அக்கௌண்டபிள். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு, பண்ண தெரியுது அப்படின்னா ஏஜென்சி பண்றது வந்து நல்ல விஷயம். பட் நான் உங்களுக்கு இது எங்க வார்னிங் சைன்னு சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க தெரியுமா, கம்யூனிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பிசினஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸ்லாக் ஆஃப் பண்ணி. இதே இது எனக்கும் நடந்துச்சு. என்ன சுத்தி 2-3 பிசினஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னால எதையுமே பார்க்காம ஏஜென்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா ஒரு சார்ட், கிராஃப் சார்ட் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கிறதுல இங்கே தான் கம்மியான ரெவன்யூ வரும். ஓகே, அப்ப எதுக்காக இங்க ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்காக இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இல்லாம உண்மையா சொல்ல போனா அப்படின்னா, எனக்கு நல்ல கிளைண்ட்ஸ் இருந்தாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா டாக்ஸிக் கிளைண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க, இல்லன்னா சொல்லவே மாட்டேன். டாக்ஸிக் கிளைண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க. கண்ட நாய்ட்டெல்லாம் திட்டு வாங்கணும்ன்ற ஒரு நிலைமையில நான் மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து அதை ஷட் டவுன் பண்றது. என்னதான் நல்ல கிளைண்ட்ஸ் இருந்தாலுமே உண்மையிலேயே அவங்களுக்குலாம் வந்து நான் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அது 2-3 பேர்ட்ட உங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணது, 2-3 பேர் இன்னொரு 2-3 ஏஜென்சிஸ்ட ரெஃபர் பண்ணி அந்த நல்ல கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா இடத்துல ஆன்போர்டு பண்ணி விட்டுட்டு என்னோட கடமையை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நான் அங்க இருந்து வெளியே வந்தேன். இந்த பாக்கி பீப்புள்கிட்ட எல்லாம் வந்து அப்பா சாமி சனியை விட்டுச்சு அப்படிங்கிற கணக்குல தான் நான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான கிளைண்ட்டை சூஸ் பண்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்க டிசைனரா இருந்திருக்கீங்க, ஏஜென்சி ரன் பண்றீங்க, நியூஸ் லெட்டர் பில்ட் பண்றீங்க, இப்போ வந்து ஒர்க் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி வந்து சேலரி வாங்கி ஒர்க் பண்ணி பழக்கம் இருக்கா, இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலா ஒரு மாதிரி புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த என்ன சொல்றது, உண்மையா சொல்ல போனா இது ஆக்சுவலி எனக்கு நிறைய இடத்துல இது சொல்லணும்னு ஆசை. இந்த நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் சொல்லுவாங்க, எனக்கு வந்து டைமே இல்லை லைஃப்ல, இதெல்லாம் பாக்குறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை உண்மையிலேயே ஃபீல் பண்றேன். எனக்கு உண்மையிலேயே வேற எதுக்கும் பண்றதுக்கு டைம் இல்லை. இப்போ அதை தாண்டி ஸ்டூபிட் பண்ணுன்ற ஒரு பிராண்டை வளர்க்கறதுக்கு என்னால வேலை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் தனியா பண்ணிட்டு இருந்த விஷயத்தை இப்ப என்னால 3 பேர் சேர்ந்து உட்காந்து கூட என்னால பண்ண முடியல. சோ அந்த ஒரு கஷ்டத்தை வந்து 3-4 பேர் சேர்ந்து உட்காந்து என்னால அதை பண்ண முடிய மாட்டேங்குது. சோ அந்த ஒரு கஷ்டத்தை நான் பாக்குறேன். இப்போ வந்து நான் உண்மையிலேயே உணர்றேன். ப்ராப்பரா ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன்னா ஜிம்முக்கு போய் 3 மாசம் ஆகுது. ஓகே, சோ இந்த ஒரு ஏன்னா உண்மையா சொல்ல போனா நம்ம டைம் நம்ம கண்ட்ரோல் நிறைய இடத்துல இருக்காது. ஆமா, சோ அப்போ வந்து நான் 4 to 6 ஜிம் போயிட்டு இருந்தேன். இப்போ 4 to 6 ஜிம் போனா அப்படின்னா ஆபீஸ் அடுத்த வாரம் ஃபயர் பண்றாங்க. ஆமா, சோ இல்ல இது வந்து ப்ராப்ளம், பட் குட் ப்ராப்ளம் டு ஹேவ். இது குட் ப்ராப்ளம் டு ஹேவ் தான். ஆனா இன்னொன்னு சொன்ன மாதிரி 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்து விழுந்துரும். கம்பெனியோட பேஸ் பண்ணி 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த சம்பளம் வந்து விழுந்துரும். சோ உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து நீங்க டே ஆஃப் எடுத்துக்கிறது அப்படின்னா டே ஆஃப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் ஹவர்ஸ் இருக்கும், மாசத்துக்கு 2 லீவு கிடைக்குது. ஆமா, உங்களுக்கு பிடிச்சவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு என்னோட ஜாப்லாம் வந்து ரொம்ப வசதியா இருந்தது. நான் எனக்கு நல்ல அருமையான கம்பெனி. என்னோட மேனேஜர் யூஎஸ்ல இருந்தாரு, இங்க லோக்கல்ல இந்தியால மேனேஜரே கிடையாது, ரிப்போர்ட்டிங்கே அங்கதான். சோ கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நான் எப்ப வேணுமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு 2014 இருந்தே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நான் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஆபீஸ் போனா போதும். நல்ல ஜாலியான இதா இருந்தது. நல்லா க்ளோஸ் டு 1 lakh சேலரி வாங்கிட்டு இருந்தேன். நான் வேலையை விடுறதுக்கு ஒரு 2 வருஷம் நான் வந்து யோசிச்சேன். 2 வருஷம் லிட்டரலி 2 வருஷம் நான் யோசிச்சேன், விடலாமா வேணாமா, விடலாமா வேணாமான்னு. ஒரு கட்டத்துல இல்ல இங்க என்னோட பிரசன்ஸ் தேவையே தேவை அப்படின்ற இதுலதான் வந்து விட்டேன். அது இல்லாம கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி பார்க்கும்போது அங்க 1 லட்ச ரூபா சேலரி வருது. நான் பெங்களூர்ல 10,000 ரூபாய் வாடகை, போயிட்டு வந்தா 10,000 ரூபாய் செலவாகுது. மாசத்துக்கு 1 வாட்டியாவது போகணும். கோவிட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இங்க வந்தாச்சு. மாசத்துக்கு 1 வாட்டி போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து அங்க போய் வர செலவு 4,000 ரூபாய் செலவு இருக்கு. நான் எல்லாம் அந்த இதுகள் என்ன சொல்றேன், வீட்டு வாடகையை தாண்டி நான் ஒவ்வொரு வாட்டி போனப்பையும் அங்க போயிட்டுறதுக்கு கேபு அது 10,000 ரூபாய் செலவாயிரும். நான் உள்ள போயிட்டு வந்தேன்னா 4 நாள் போயிட்டு இருந்தேன்னா எனக்கு 10,000 ரூபாய் செலவாயிரும். 2-3 லோன் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த லோனு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் நான் போயிட்டு வர்றதுல எனக்கு பெருசா எனக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வேலையை விட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. நினைச்சா வேலை பார்க்கலாம் இல்லையா அப்படிங்களா, அந்த பேக்கப்போ ப்ரிவிலேஜோ வந்து எனக்கு கிடையாது. எனக்கு வந்து கண்டிப்பா வந்து பண்ணியே ஆகணும். அதுவும் அந்த ஜாபுக்கெல்லாம் வந்து எனக்கு அது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் ஜாப். 2009 நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா 2014 எனக்கு அந்த வீடு நான் வந்து 2009 எனக்கு ட்ரீம் ஜாப்பா இருந்தது. எனக்கு 5 வருஷத்துல கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து எனக்கு அது ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அது ரொம்ப மொனாட்டமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த யூடியூப் வந்தது, அதுக்கப்புறமா தான் இந்த பிசினஸ் வந்தது. அதெல்லாம் ஃபார்ச்சுனேட்லி வந்து we were able to grow this, டேக் ஆஃப் ஆயிருச்சு. ஆமா, அதனால வந்து அதை விட முடிஞ்சது. இல்லைன்னா அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப நல்ல கம்பெனி. நான் இன்னொரு 10 வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் அப்படியே பண்ணிட்டே இருந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம். நானுமே வந்து குவிய குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஒர்க் பண்ற கம்பெனி குறை சொல்ல மாட்டேன். இல்ல சீரியஸா சொல்றேன், நான் எங்கனாலும் அதை சொல்றேன். இல்ல, ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய கத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். அதான் அடுத்து சொல்ல இதை வந்து நான் இன்னொன்னு என்ன ரியலைஸ் பண்றேன்னா, இப்ப இருக்கிற பசங்க கிட்ட ஒரு ஆர்வத்துல வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஆண்டர்பிரினியர்ஷிப் அந்த அந்த ஸ்பிரிட் வந்து நல்லா இருக்கு.
பட் ஆனா அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருதோ அப்படின்றது இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்ல ஒரு நல்ல மேனேஜர் கீழே, இதையும் ஒரு ஆர்கனைசேஷன் கூட விட்டுலாம், ஒரு நல்ல மேனேஜர் கீழே நம்ம வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அந்த பிசினஸ், அந்த நம்மளுடைய ரோலை தாண்டி அந்த ஆர்கனைசேஷன் எப்படி வேலை செய்யுது, அதேதான் அதோட அந்த நான் வந்து ஒரு பார்ட்டா இருக்கலாம். பட் அந்த ஆர்கனைசேஷன்ல சேல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்றாங்க, அவங்க டிசைன் எப்படி பண்றாங்க, அவங்க அக்கௌண்டிங் எப்படி இருக்கு, அவங்க ஃபினான்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய எம்ப்ளாயி கல்ச்சர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதுல எல்லாம் நம்மளுடைய ரோலை தாண்டி ஆக்டிவா நம்ம வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில வந்து நம்மளுடைய ஓன் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி அந்த சிஸ்டம், அந்த ப்ராசஸ், அந்த SOPs அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இது எதுவுமே தெரியாம காலேஜ் முடிச்சுட்டு இமிடியேட்டா வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஆர்வம், அந்த இதெல்லாம் இருக்கும். தனியா வேலை பார்க்கறதுக்கு சூப்பரா பண்றாங்க, பட் டீம் பில்ட் பண்ணும்போது அந்த மத்தவங்களை எம்ப்ளாய் பண்ணும்போது அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதை பார்க்க முடியும். இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்படியே நான் பண்ணிட்டு நான் உல்டாவா, ஏன்னா ஆண்டர்பிரனரா இருந்துட்டு வேலைக்கு போனதுனால இதை உல்டாவா பண்ணதுனால இதை நான் கேரண்டியா நான் சொல்லுவேன். நீங்க சொல்றது 100% கரெக்ட். பட் ஒரு விஷயத்துல வந்து ஒரு சின்ன மாற்ற கருத்து என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இந்த டீம் பில்ட் பண்ற கெபாசிட்டி இல்ல. அதை நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த கெபாசிட்டி கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன், கிரிக்கெட் ஆடிட்டு இருந்ததுனால, ஓரளவு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்ததுனால, ஓரளவு டீம் மேனேஜ்மெண்ட், டீம் கம்யூனிகேஷன் ஓரளவு தெரிஞ்சதுனால அதனால இங்க அப்ளை பண்ண முடிஞ்சு. பட் ஆனா இப்ப குவிக்கு நான் வேலைக்கு போய் 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் சம்பளம் வாங்கிட்டேன்னா 6 மாசம் சம்பளம் வாங்கியிருக்கிறேன். 7வது மாசம் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட என்னோட பழைய பிசினஸ்ல ஷட் டவுன் பண்ணும்போதோ இல்ல பழைய பிசினஸ் எடுத்த க்ரூஷியலான டிசிஷனோ இப்ப எடுக்க சொன்னா அந்த எல்லா டிசிஷனுமே நான் வேற மாதிரி எடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ஒண்ணும் இல்ல, ஒரு 10 பிவட்டல் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிசினஸோட 10 பிவட்டல் பாயிண்ட். இந்த 10 பிவட்டல் பாயிண்ட்டுக்கும் எடுத்த டிசிஷனை என்கிட்ட இப்ப எடுக்க சொன்னீங்கன்னா 10மே வேற மாதிரி. ஏன்னா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 850 பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனி வந்து எப்படி இந்த சக்கரத்துல இத்தனை நட்டு கரெக்டா எப்படி ஓடலாம் சக்கரம் சுத்துமோ, அந்த சக்கரம் அப்படி சுத்துறத வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. மொதல் வந்து ஒரே ஒரு இது பல்பு உருட்டி விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு நட்டை சும்மா உருட்டி விட்டு விளாண்டுக்கிட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க இப்ப சில வருஷம் நம்ம வேலை பாக்குறோம், அந்த சக்கரம் எப்படி சுழலுதுன்னு கத்துக்கிட்டா நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒண்ணு பில்ட் பண்றதுக்கு இருக்கும். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போகணும்னு யோசிக்கும் போது இருந்த ஒரு விஷயம் என்ன, முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சில விஷயத்தை ஸ்கேல் பண்ண தெரியல. நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஸ்கேல் பண்றது எப்படிங்கிறது எனக்கு அந்த உண்மையிலே இந்த ஸ்கேலிங் தெரியல. நான் வந்து ரொம்ப லாஸ்ட் எனக்கு எந்த பிசினஸ்மே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டேக் ஆஃப் ஆகல, 1 or 2 தான் அந்த லெவல் பிரேக் பண்ணுச்சு. பட் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கும்போது அதுவுமே அந்த ஒரு பேரியர்ல தான் ஸ்டக் ஆயிருச்சு. நமக்கு மேபி 5 லட்சம் 20 லட்சம் டிஃபரெண்டா தெரியும். பட் அந்த இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது 20 லட்சம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்படிதான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நாங்கள் குவிக்கு போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா வந்து அருணாக்கும் சரி வசந்தனாக்கும் சரி 2 பேருமே நான் தேங்க் பண்ணி ஆகணும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு காலேஜ் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இன்னும் இங்கே வேலை பார்த்துருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று கண்டிப்பா வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிருந்திருக்கும். அதை வந்து நான் ஒத்துப்பேன். ஏன்னா இப்பயும் யூ ஆர் ஸ்டில் யங், இன்னும் நம்ம நிறைய லாங் வே டு கோ. ஆமா, இல்லன்னா சொல்லல, இது அவ்வளவுதான், இதெல்லாம் முடிஞ்சு வச்ச வாழ்க்கையே முடிஞ்சுலாம் நான் பேசல. பட் அந்த டைம்ல தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட கெரியரே டிஃபரெண்டா இருந்திருக்குங்கிறது. ஸோ நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து நான் ஒத்துப்பேன். என்னதான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாலும் டீம் பில்ட் பண்ண தெரிஞ்சாலும் அந்த ஸ்கேலிங்ன்ற ஒரு விஷயம் இன்டர்நெட்ல கத்துக்க முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா இதை வந்து நான் வந்து பெருமையா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த இப்ப நிக்கில் காமத் இந்த பெங்களூர் பாய்னு ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான், பெங்களூர் பாய் டிஷர்ட். அது மாதிரி நான் இன்டர்நெட் பாய்னு டிஷர்ட் போடுற அளவுக்கு நான் இன்டர்நெட் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இன்டர்நெட்ல தான். ஆனா இன்டர்நெட்ல இல்லாத சில விஷயங்கள் ரியல் லைஃப்ல நீங்க கம்பெனிஸ்க்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னா நம்ம இன்டர்நெட்ல பாக்குற கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து உண்மையான ரியல் லைஃப்ல மூல இருக்கிறவங்க 0.00001% பீப்புள் மட்டும் தான் இன்டர்நெட்ல கண்டென்ட் பண்றாங்க. உண்மை. இப்ப நானும் வந்து இப்ப இந்த ஏஜென்சில வந்து எனக்கு அதுல இருந்து பெருசா ரெவன்யூ வருதா அப்படின்னு கேட்டா எனக்கு இல்ல. பட் என்னால நான் இங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை வந்து நான் வந்து என்னோட முழுக்க நான் ராஜேஷ் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா வந்து பண்ண முடியும். பட் ஆனால் நான் இங்கே ஒரு ஏஜென்சி ஓனரா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னால வெரைட்டிஸ் ஆஃப் பிசினஸ் கூட என்னால பழக முடியும். என்னால வந்து ஒரு டென்டல் கிளினிக், ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், ஒரு கார் சர்வீஸ் கம்பெனி, ஒரு மொபைல் ஆப், இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஜுவல்லரி, இந்த மாதிரி என்ன வேணா சொல்லலாம். நான் வரைக்கும் ஒரு 20 கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா 20 வேற பிசினஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்க கூட அவங்களுடைய பிசினஸ் மாடல் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நான் கத்துக்க முடியுது. இது வந்து இதுக்கு வேல்யூவே கிடையாது. இந்த விஷயத்துக்கு வேல்யூவே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா,
நம்ம அந்த கேம்பெயின்ஸ் யோசிக்கும் போது கிரியேட்டிவா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிக்கும் போதோ அந்த இண்டஸ்ட்ரியில பண்ணாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நம்ம இங்க ஒர்க் ஆன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அங்க ஒர்க் ஆகாத ஒரு விஷயம் வந்து இது இங்க செட் ஆகல இங்க ஒர்க் ஆகும்னு சொல்லி நமக்கு தோணும். எக்ஸாக்ட்லி. சோ இந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. அந்த நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா அது ஓவர் டைமா அது எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்றேன். ஆமா, நான் வந்து இனிஷியலா எல்மஹார்னு ஒரு காஃபி கம்பெனி வச்சிருந்த போது அது பிரீமியம் பொசிஷனிங் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது நான் பிரீமியம் பொசிஷனிங் கத்துக்கிட்டது எல்லாமே வந்து நான் ஒரு ஜுவல்லரி பிராண்ட்ல ஒர்க் பண்ணதுனால தான். ஓகே, ஜுவல்லரி பிராண்ட்ல விட ஒரு ப்ராடக்ட் பிரீமியம் பொசிஷன் பண்றது யாருக்கும் வராது. ஸோ அங்க இருக்கிற ஒரு அந்த ஜுவல்லரி பிராண்ட்ல இருந்து எடுத்த சில நாலேஜ் தான் எடுத்துட்டு வந்து அங்கேயும் ஆப்பிளோட சில ஆப்பிள் கம்பெனியோட சில இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு வந்து தான் நான் வந்து இங்க எல்மஹார்ல அப்ளை பண்ணேன். ஓகே, எனக்கு அப்ப வந்து அது எவ்வளவு வேல்யூபிள்ங்கிறது எனக்கு புரியல. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நான் அம்மன்னைக்கு வந்து அந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணியோ அந்த ஏஜென்சி மாதிரி அப்ப வந்து எல்மஹாருக்கு முன்னாடி அது ஏஜென்சின்னு பேர் வச்சு பண்றா, சும்மா ஃப்ரீலான்ஸா பண்றோம், 4 பேர் சேர்ந்து சும்மா பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் அப்ப நான் வந்து சும்மா டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது வந்து எனக்கு அங்க ரொம்ப ரியலைஸ் ஆச்சு. இதே இது வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒவ்வொன்றும் சொல்லும் போது எனக்கு அது அப்படியே சிங்க் ஆகுது. எப்படி வந்து அது உங்க ராஜேஷ் கிஷன் ஹெல்ப் பண்ணிருக்கோம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சிங்க் ஆகுது. ஸோ இது உண்மையிலேயே அஸ் அ ஏஜென்சி ஓனரா நான் அதான் வந்து நான் இன்னொரு 5 வருஷம் நான் வந்து ஏஜென்சி ரன் பண்றேன் அப்படின்னா நான் இன்னொரு 100 பிசினஸ் ஓனர்கிட்ட நான் வந்து பேச முடியும், நான் பழக முடியும். இந்த ஸ்கில் வந்து வேல்யூ கிடையாது. அதுதான் அந்த கனெக்ட் அந்த நாலேஜ் தான் வந்து நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பா பல விஷயங்கள் பேசணும். அதாவது ஏசிபி ஃபனல் ஆரம்பிச்சு கம்யூனிட்டில இருந்து ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி நிறைய அட்வைஸ், ஏஜென்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 1 பீஸ் ஆஃப் அட்வைஸ், அது நீங்கள் எனக்கு சொன்னாலும் சரி இல்லை ஜென்ரலாக மக்களுக்கு சொன்னாலும் சரி, ஆனால் இவங்களுக்காக சொல்கிறேன்னு சொல்லி ஒரு 1 பீஸ் ஆஃப் அட்வைஸ். இப்படி சொன்னாதான் வந்து எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் 2000 படம் பார்த்து நான் லிஸ்ட் வச்சிருக்கேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டால் எனக்கு பிளாங்க் ஆயிரும். ஒரு 1 பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா நான் வந்து டு பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் டு எனிபடி நான் வந்து சொல்றது கிரியேட் கான்டென்ட். அதை வந்து நான் சொல்லுவேன். அது பீட் எனி பிளாட்ஃபார்ம், அது வந்து வீடியோவா இருக்கலாம், பாட்காஸ்ட் ஆடியோ பாட்காஸ்டா இருக்கலாம், அல்லது எழுதலாம், நியூஸ் லெட்டரா இருக்கலாம், இமெயில் லெட்டர், எதா வேணா இருக்கலாம். பட் கிரியேட் கான்டென்ட், ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருங்க. அதை நான் சொல்லுவேன். அது தட் இவென்ச்சுவலி பில்ட் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் அந்த ஆடியன்ஸ் வில் பிகம் யுவர் கம்யூனிட்டி. அண்ட் அது வந்து நீங்க அந்த கம்யூனிட்டியை பின்னாடி ப்ராடக்ட் ஆக்கலாம் அல்லது என்ன வேணா ஆக்கலாம். பட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட். ஸோ உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கிரியேட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபார்ம்ல அதை கிரியேட் பண்ணிட்டே இருங்க. டன், சூப்பர். உங்களுக்காக உங்க நேரத்தை கொடுத்து வந்து உட்கார்ந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு எபிசோடில் சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.